வேதத்தினுடைய பெருமைகளை சொல்லக்கூடிய வாக்கியங்களில் ஒரு முக்கியமான வாக்கியம் இது. அகில தர்மம் மூலம் வேதா அப்படின்னு இதுக்கு அர்த்தம். தர்மத்தினுடைய ஆணிவேர், எல்லா தர்மத்தினுடைய ஆணிவேர் வேதம். வேதம் ரட்சிக்கப்பட்டால் அனைத்து தர்மங்களையும் ரட்சிக்கப்பட்டதாக ஆகும். வேதம் இல்லையே பவர் இல்லாத இன்ஸ்ட்ருமெண்ட் மாதிரி எத்தனை டியூப் போட்டிருந்தாலும், எத்தனை ஃபேன் போட்டிருந்தாலும், எத்தனை மின் சாதனங்கள் இருந்தாலும் கரண்ட் இல்லைன்னா எப்படி ஒன்றுமே ஒர்க் பண்ணாதோ அந்த மாதிரியாக வேதம் இல்லை என்றால் எந்த தர்மமும் கிடையாது. எல்லா தர்மங்களும் வேதத்தில் சொல்லப்பட்டவைகள். அந்த வேதத்தை நம்ம ரிஷிகள்லாம் ரொம்ப சிரமப்பட்டு கண்டுபிடித்தார்கள் அப்படின்னு வேதமே சொல்றது. நம்ம ரிஷிப்யோ மந்திரகிருத்யோ மந்திரபதிப்யஹ, ரிஷிப்யஹ மந்திரகிருத்யஹ மந்திரபதிப்யஹ அப்படின்னு மந்திரத்தை செய்தவர்கள் மந்திரகிருத்யஹ, மந்திரபதிப்யஹ அப்படின்னு ரெண்டு விதமாக ரிஷிகளை பிரிக்கிறார்கள். மந்திரங்களை செய்தவர்கள், மந்திரங்களுக்கு உரியவர்கள் அப்படின்னு சொல்லப்படும். பொதுவாக மந்திரத்துடைய கண்டுபிடிப்புதான் மந்திரத்துக்கு முன்னாடி சொல்லணும் அப்படின்னு சொல்லுவார். உயர்ந்த மந்திரம் காயத்ரி மந்திரம் அப்படின்னாக்க அந்த காயத்ரி மந்திரத்தை கண்டுபிடித்தவர் யார் அப்படின்னு சொல்றோம், சாவித்ரியாக ரிஷிகி. அதே மாதிரியாக பூவஹா சுவஹா சொல்லக்கூடிய சப்த வியாகிருதிகள், பூராதி சப்த வியாகிருதினாம் அத்ரி பிருகு குத்ஸ வசிஷ்ட கௌதம காஷ்யப ஆங்கிரச விஷயா, இவர்கள் தான் நமக்கு இந்த வியாகிருதியை கண்டுபிடித்து கொடுத்தவர்கள் அப்படின்னு அதை ஜபிக்கிறதுக்கு முன்னாடி அவளை சொல்லணும். சொல்லிதான் இந்த மாதிரி ஜபங்கள்லாம் பண்றோம். இது வேத மந்திரம் மட்டும் இல்லை, சாதாரணமாக நம்ம மந்திர சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்ட மந்திரங்களுக்கு கூட ரிஷி எல்லாம் உண்டு. சக்தி வித்யாட்சை மகாமந்திரஸ்யா அப்படின்னா உடனே ரிஷி. யார் ரிஷி? இது எவ்வளவு மீட்டர் அப்படிங்கிறது தான் சந்தஸ்ஸுங்கிறது. எவ்வளவு அளவு உடையது அப்படின்னு சொல்றது இந்த சந்தஸ்ஸுங்கிறது. ரிஷி, சந்தஸ், தேவதை, இதை மூணையும் நம்ம சொல்றோம். ரிஷி அப்படின்னு சொல்லும்போது தலையில கை வச்சுக்கிறோம், சந்தஸ் சொல்லும்போது வாக்குக்கு நேரம் வைத்துக்கிறோம், தேவதையை சொல்லும்போது மார்பல கை வைத்துக்கிறோம். ரிஷிகளை இந்த மந்திரத்தை ஜெபிக்கும் கால் அதை கண்டுபிடித்த ரிஷிகளை சிரசால் தரிக்க வேண்டும் அவர்களை. அதே மாதிரி அந்த சந்தஸ் உரியவைகள் நம்ம வாக்குல சாநித்தியத்தை அடைய வேண்டும். அந்த மந்திரத்துக்குரிய தேவதையானவர்கள் நம்மளுடைய ஹிருதயத்தில் இருக்க வேண்டும். அப்படிங்கிறதுனால தான் ரிஷி, சந்தஸ், தேவதை அப்படிங்கிறத 3 இடத்துல கை வச்சுக்கிறோம். சாவித்ரியாக ரிஷி விஸ்வாமித்ரா, நிர்ஜித் காயத்ரி சந்தா, சவிதா தேவதா. அப்படி காயத்ரி மந்திரம் அவசியம் எல்லோரும் ஜபிக்க வேண்டிய மந்திரமாகிறதுனால இதனுடைய ரிஷி, சந்தஸ், தேவதைய சொன்னோம். ரிஷிகளை தலையில தரிக்கிறோம், சந்தஸ்களை வாக்கு நேர வைத்துக்கிறோம், தேவதையை மார்பில் வச்சுக்கிறோம். இந்த 3 இடத்துல இருக்கணும். இருந்தால்தான் அந்த மந்திரமானது நமக்கு பலிதமாக ஆகும். டைரக்டா சொல்லலாமே, டைரக்டா அந்த மந்திரத்தை ஜபிக்க கூடாதா? கரண்யாசங்கள் பண்ணிட்டு, அங்கன்யாசங்கள் பண்ணிட்டு அந்த மாதிரியாக அந்த தேவதையை சொல்லி அதை ஜபிக்கும் போதோ அந்த தேவதையினுடைய பிரசாதம், அதை கண்டுபிடித்த அந்த ரிஷிகளுடைய பிரசாதம் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கிறது. அதனால ஒரு பஞ்சாட்சரமோ அஷ்டாட்சரமோ வேத மந்திரங்கள் இதெல்லாம் இந்த ரிஷி சந்தஸை சொல்லி பண்ணுவார். காரணம் வேதமே சொல்லிடுது, அவர்கள் தான் அந்த மந்திரத்தை நமக்கு கண்டுபிடித்து கொடுத்தார்கள் அப்படின்னு. உடனே இன்னொரு சந்தேகம் வரலாம். இப்ப வேதத்தை ரிஷிகள் கண்டுபிடித்து கொடுத்தார்கள் அப்படின்னா இப்ப இந்த மந்திரத்தை செய்தவர்கள் ரிஷிகள் அப்படின்னு நமக்கு ஆயிடுறது. ஆனா வேதத்துக்கு ஒரு பெருமை சொல்லுவார்கள், யாராலையும் எழுதப்படாதது வேதம்னு சொல்லுவார்கள். அபோவிஷேயம்
அப்படின்னு வேதத்துக்கு தமிழ்ல கூட அதுக்கு தமிழாக்கம் எழுதா கிளவி அப்படின்னு சொல்கிறார். அது அன்றும் இன்றும் என்றும் யாராலையும் ஏற்றப்படாதது வேதம். அதனால அதுக்கு அபௌருஷேயம் அப்படின்னு பேர். அப்ப மந்திரங்களை ரிஷிகள் கண்டுபிடித்தார்கள் அப்படின்னா, அப்ப ரிஷிகள் கண்டுபிடித்தால்னு எப்போதைக்கு சொல்றேடோ அப்ப ரிஷிகளால் எழுதப்பட்டது தானே இந்த வேதம் அப்படின்னு ஆகும் அல்லவா? அப்ப ரிஷிகள் பண்ணினது இல்லை, ஆனால் ரிஷிகளால கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லணும். ரிஷிகள் பண்ணினது கிடையாது, ரிஷிகளால் கண்டுபிடிக்கப்பட்டது அப்படிங்கிறது கொஞ்சம் விளக்கம் தேவைப்படுறது. அங்க என்ன விளக்கம் அப்படின்னு கேட்டாக்க, ஒரு ராமாயணத்தை வால்மீகி எழுதினார், 18 புராணங்களை வியாசர் எழுதினார் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு மரத்தடியில் உட்கார்ந்து ரிஷிகள் வேதத்தை எழுதினார்கள் கிடையாது. ஆனா ரிஷிகள் கண்டுபிடித்தார்கள் அப்படின்னு சொன்னா அவர்கள் விஞ்ஞானி மாதிரி. விஞ்ஞானிகள் எப்படி புதுசா ஒரு கண்டுபிடிப்புகளெல்லாம் மறைந்திருந்த சக்திகள் எல்லாம் திருப்பி நமக்கு கண்டுபிடிச்சு கொடுக்குறாளோ அந்த மாதிரியாக ரிஷிகள்லாம் ஆகாசத்துல ஆகாசகதமாக இருக்கக்கூடிய மந்திரங்களை அவர்கள் கண்டுபிடித்தார்கள் அப்படின்னு விஷயா மந்திர திரஷ்டாரா அப்படின்னு சொல்லுவார்கள். ரிஷிங்கிற சப்தத்துக்கே என்ன அர்த்தம்னா மந்திரங்களை கண்டுபிடித்தவர்கள், பார்த்தவர்கள். இப்ப காயத்ரி மந்திரத்தை விஸ்வாமித்திரன்னு சொல்றதுனால விஸ்வாமித்திரர் எழுதி கொடுக்கல. அந்த காயத்ரி மந்திரத்தை ஆகாசத்துல ஜோதிர்மயமாக இருந்த மந்திரங்களை எல்லாம் அவர் கண்டுபிடித்து கொடுத்தார். அதனால அந்த மந்திரத்தை ஜபிக்கும் போது அவரை தலையில தரிக்கிறோம் அப்படின்னு சொல்றோம். அப்பேற்பட்ட வேதங்கள் ஜோதிர்மயமாக ஆகாசத்தில் இருக்கக்கூடியவைகள். அந்த வேதங்களெல்லாம் நாம் உபயோகப்படுத்த வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம வேதவியாசர் அதை பிரித்து கொடுத்தார் அப்படின்னு வேதத்துக்கு இன்ட்ரோடக்ஷனே எல்லோரும் இதை தான் சொல்லுவார்கள். இந்த வேத சம்பந்தமான உபன்யாசங்கள் இடும்போது வேதத்தை தொகுத்து கொடுத்தவர் வேதவியாசர் அப்படின்னு சொல்லிதான் ஆரம்பிப்பார்கள். அங்க கூட பூஜையில பார்த்தீங்கன்னாக்க கலசத்துல பக்கத்துல ஒரு படம் வச்சிருக்கு, அது வேதவியாசருடைய படம் தானே. அது வேதவியாசர் தான் இங்க பூஜை பண்ணுவாருங்க. நம்ம வேத தர்ம சாஸ்திர பரிபாலன சபா அப்படிங்கிற குதிரையில பார்த்தீங்கன்னா அது வேதவியாசருடைய படம் தான் இருக்கும். ஏன்னா அவர் இல்லைன்னா இந்த வேதமானது இப்படி ஒரு பிரிவினையாக நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. ஒரே மலைகளாக இருந்தவைகள் வேதம் அப்படின்னு வேதமே சொல்றது. வேதம் எப்படி இருந்ததுன்னா மலையாக இருந்ததாம். மலையாக இருந்த வேதத்தை எப்படி மலையை வெட்டி வெட்டி நமக்கெல்லாம் இப்ப ஜெல்லியாக கொண்டு கொடுக்குறாளோ அந்த மாதிரியாக ஒருத்தர் கிளம்பினார் மலையா உள்ள வேதங்கள் எல்லாம் தெரிஞ்சுட்டு வரணும் அப்படின்னு அத்தியனத்துக்காக அவர் ஒரு மனுஷன் இருந்தா அவனுக்கு அலர்ட் பண்ணிட்டு 100 வயசு சத்தாயு புருஷா வேதத்திலிருந்து 100 வயசு வாழலாம், 100 வயசு உனக்கு உண்டு அப்படின்னு சொல்லப்பட்டு அந்த 100 வயசை அவர் என்ன பண்ணினார்? பரத்வாஜர் வேதாத்தியனம் பண்ணினார். 100 வயசு காலமும் வேதாத்தியனம் பண்ணினார் பரத்வாஜர் மகரிஷி. 100 வயசு பூர்த்தியாச்சு. வேதாத்தியனம் பண்ணினவாள முடிச்சு அணுக முடியாது அப்படின்னு சொல்லப்பட்டு சுத்தாச்சாராக அனலாசாக சஞ்சோபாசன தத்பராக சுத்தான்னாக சுத்த ஹிருதயாக அப்படின்னு இவர்களெல்லாம் முற்று கொண்டு போக முடியாதுன்னு நம்ம புராணங்கள்லாம் நமக்கு சொல்றது. இந்த கதைகளை பரத்வாஜர் 100 வயசு காலம் வேதாத்தியனம் பண்ணி அவருக்கு 100 வயசு பூர்த்தியான சமயத்துல இந்திரன் வந்தார். சுவாமி உங்களுக்கு வயசு பூர்த்தி ஆயிடுது அப்படின்னு சொன்னார். உடனே பரத்வாஜர் சொன்னார், இல்லைன்னா இன்னும் வேதாத்தியனம் பண்ணணும்னு ஆசைப்படுறேன், 100 வயசு ஆயிடுச்சு நீங்க சொல்றேன், ஆனா நீங்க படித்தது போருக்கு தோழல்ல, அப்பப்போ புதுசாக வேதங்களை மறுபடியும் கற்க வேண்டும்னு ஆசையா இருக்கு அப்படின்னு உடனே என்ன பண்ண சொல்லுங்க அப்படின்னு கேட்டார். இல்லை மறுபடியும் கொஞ்சம் அத்தியனம் பண்ணுறதுக்கு ஏதாவது நீங்கள் சேங்ஷன் பண்ண எல்லாம் தேவலாம் அப்படின்ன உடனே இந்திரன் என்ன பண்ணார், நாங்கள் மறுபடியும் 100 வயசு வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி மறுபடியும் 100 வயசு சேங்ஷன் பண்ணார். அடுத்தபடி 100 வயசு வாங்கிட்டாரு. அதை என்ன பண்ணினார்? வேதாத்தியனம் பண்ணினார். வேதாத்தியனம் பண்ணார் பரத்வாஜ மகரிஷி. 2ஆம் தர 100 வயசு கிடைத்து அந்த 100 வயதும் வேதாத்தியனத்தை கழிச்சார்.
நான் பூர்த்தி ஆயிடுதா அப்படின்னு கேட்டார். இப்போ சொன்னார், நான் வேஸ்ட்டு பொழுது போக்கல. பொதுவாக அத்தியனம் பண்ணுறவர்களுக்கு சோம்பல் இருக்கக்கூடாது. சோம்பல் இருந்தால் வேதாத்தியனம் பண்ண முடியாது. இந்த சோம்பலையும் தூக்கத்தையும் ஜெயிக்க வேண்டும். வித்யாதுராணாம் ந சுகம் ந நித்ரா அப்படின்னு சொல்லுவார். படிப்புல ஆர்வம் உள்ளவர்களுக்கு சுகத்தை பார்க்க முடியாது, தூக்கத்தை பார்க்க முடியாது. பெரியவர்கள்லாம் சொல்லுவார்கள், நீ வேதம் சொல்லிட்டே இரு, வித்யாதி சொல்லிட்டே இரு, தூக்கம் கண்ணை சொல்லிட்டுன்னா அப்படியே படுத்துக்கோ, வேத புத்தகத்தை பக்கத்திலே படுத்துக்கோ. ஒரு அரை மணி 3/4 மணி நீ தூங்கினேன்னா படிப்பில் உள்ள ஆர்வம் உங்கள்கிட்ட முழுமையாக இருந்தால் 3/4 மணியில் முழுப்பு கொடுத்துரும். உனக்கு 3/4 மணியில் முழுப்பு கொடுத்ததுன்னா அடுத்தபடி தூக்கம் உடனே வராது. அது தூக்கம் முஞ்சியாக இருந்தால் தான் உடனே தூக்கம் வருமே தவிர, ஒரு 3/4 மணி நேரம் நல்லா கண்ணை சுழற்ற சமயத்தில் அவன் தூங்கிட்டான்னா அப்புறம் அடுத்தபடி தூக்கம் 7 மணி நேரம் ஆகும் வரத்துக்கு. அதனால அந்த 7 மணி நேரம் நல்லா நம்ம படிக்கலாம். அடுத்தபடி உங்களுக்கு தூக்கம் வந்தது அப்படின்னா உடனே படுத்துக்கோங்க. அதுவும் வெளிகாத்தால வேலையில் வேதாத்தியனம் பண்ணுறது ரொம்ப விசேஷமாக சொல்லப்படுது. வெளிகாலை வேலையில் அதுவும் பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லுவார்கள் அல்லவா. பிரம்ம முகூர்த்தத்துக்கு 2 அர்த்தம் இல்லவா. பிரம்மங்கிறது வேதத்துக்கே ஒரு பேராச்ச. வேதம் சொல்றதுக்கு தக்க தருணமான காலம் வெளிகாத்தால். அந்த மாதிரியாக அவர் சோம்பல் இல்லாமல் வெட்டி பொழுது போக்காமல் 2வது 100 வயதையும் வேதாத்தியனம் பண்ணினார் பரத்வாஜர். 200 வயது பூர்த்தியானவனே இந்திரன் வந்தான். பூர்த்தியாச்சான்னு கேட்டான். நான் என்னன்னு சொல்றது, உங்கள்கிட்ட அத்தியனம் பண்ணினேன்னு சொல்றதா பண்ணலேன்னு சொல்றதா அப்படின்னு சொன்னான். இந்திரனுக்கு மெனக்கிறதுக்கெல்லாம் டைம் இல்லை. அப்போ சொன்னான், சுவாமி வரேன்னா வாங்கும், படிக்கிறேன்னா படிக்கும், உங்க சௌகரியம், என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்டா. பொதுவாக இந்த அத்தியனத்துல ஒரு காலகட்டத்தில் போரும்னு தோறும் அத்தியனம் பண்றவாள். அதையும் இதையும் கம்பேர் பண்ணி சொல்றேன். இந்த வேதாத்தியனம் பண்றவாளுக்கு இருக்க அவளுக்கு நிறைய பிரேக் வரும்னு சொல்லப்பட்டது. ஏன்னா இது உயர்ந்த பிரம்ம வித்தியை அல்லவா அவர் கற்கிறார்கள். அதனால முதல்ல இந்த குழந்தைக்கே போரும்னு தோணும். சரி, இவனே பல்ல கடிச்சிட்டு ஏதாவது அத்தியனம் பண்ண ஆரம்பிச்சான்னா அவள் அப்பா அம்மாவுக்கு போரும்னு தோணும். போறோம் பையன் படிச்சுட்டு போறோம் அப்படின்னு தோணும். சரி, 2 பேருமே படிச்சுட்டு போறாங்கன்னு சொன்னாக்கா உடம்பு படுத்தும் குழந்தைகளுக்கு. உடம்பையும் தாண்டிட்டு அடுத்தபடி அத்தியனம் பண்ண ஆரம்பிச்சான்னா ஏதாவது நவக்கிரக கோளாறுகள் ஏற்படும். இவன் அத்தியனத்தை நிறுத்துறது. இத்தனை கேட்டையும் தாண்டி தான் வரணும். இத்தனையும் தாண்டி வந்தா என்ன ஆகும்னா ஒரு காலகட்டத்தில் ஒரு பெரிய பிரேக் வரும். மூலம் பூராவும் அத்தியனம் பண்ணி முடிக்கிறது ஒரு பிரேக் வரும். அந்த சமயத்துல அந்த தடங்களை தாண்டி அடுத்தது பதங்கிற இடத்துக்கு போகணும். நம்ம பதம் அப்படிங்கிற இடத்துக்கு போற சமயத்துல என்ன ஆகும்னு கேட்டாக்க அது முதல்ல கொஞ்சம் குடிப்படுறது கஷ்டமாகும். நமஸ்தே ருத்ர மன்யவ உதோ தைஷவே நமஹ அப்படின்னா எல்லாரும் சொல்லுவா, கூட சொல்றதுக்கும் ஆசையா இருக்கும். நமஹ தே ருத்ர மன்யவே உதோ இதி அப்படின்னு பதமா உதோ தைஷவே நமஹ உதோ இதி தேஷவே நமஹ அப்படின்னு பதமாக சொல்லக்கூடிய அந்த பதகாலம் அத்தியனம் பண்ணதுக்கு 1.5 வருஷம் 2 வருஷம் ஆகும். நான் கிருஷ்ணகிரிவேதம் மட்டும் பேஸ் பண்ணி சொல்லிட்டு இருக்கேன் இந்த விஷயத்தை. பதத்தை அத்தியனம் பண்ணதுக்கு 1.5 வருஷம் 2 வருஷம் ஆகும் அது பிடிபடுறது. ஏன்னா இந்த பதம் சொல்லும்போது இந்த மூலமான நமஸ்தே ருத்ர வன்யவ உதோ தைஷவே நமஹ அப்படிங்கிறது மேலே ஓடிட்டே இருக்கணும். இந்த சினிமாவில் ரீல் ஓடுறதுன்னு பார்த்தீங்களா, அந்த மாதிரியாக பிலிம் ஓடுறாப்புல அவனுக்கு மேலே இந்த சங்கீதா பாகமானது மேலே ஓடிட்டே இருந்தால் தான் இவனுக்கு எதான தடங்கள் வந்தால் அதை சொல்லி பார்த்து. இப்போ நான் சொன்னேன் பார்த்தல உதோ இதி உடனே நிறுத்திட்டேன். மேலே என்ன சொல்லணும்னு யோசனை பண்ணேன். உதோ தைஷவே நமஹான்னு சொன்னேன். தே நமஹ தேன்னு உடனே சொல்றேன் பார்த்தல, அதை கொஞ்சம் யோசனை பண்ணால் உடனே நமக்கு பதம் என்னன்னு புரிச்சு விடும். இந்த மாதிரியாக வேதம் பூராவும் பதமாக சொல்றதுக்கு 1.5 வருஷம் ஆகும் 2 வருஷம் ஆகும். அதுக்கப்புறம் இதெல்லாம் எப்படி சேர்க்கிறது? நமஸ்தே தே ருத்ரா ருத்ர மன்யவே மன்யவ உதோ உதோ தே உதோ யுதோ தைஷவே இஷவே நமஹ நமஹி நமஹான்னு சொல்லக்கூடிய கிரமபாடம் இருக்கே, இது ஒரு 6 மாசத்துலேருந்து 1 வருஷம் ஆகும்.
ஸோ இந்த ஒன்னொன்னும் மேல மேல ஸ்டெப் எடுத்து இருக்கிற சமயத்துல பிரேக்குகள் வரும். இந்த பிரேக்கெல்லாம் மீறி தான் அத்தியனம் பண்ணி முடிக்கணும். அந்த மாதிரியாக இந்த பிரேக் வரத்தையும் மீறி அவ அத்தியனம் பண்ணி முடிச்சவாள் தான் இவ கிரமபாகி அப்படிங்கிறோம். அதுக்கப்புறம் இதுக்கு ஜடைன்னு சொல்லுவார்கள், அப்புறம் கனம்னு சொல்லுவார்கள். இப்பெல்லாம் நிறையா நம்ம மகாபரிவாருடைய பரிபூர்ண அனுகிரகம், எத்தனையோ கடவாளிகளை பார்க்கக்கூடிய ஒரு பாக்கியம் நமக்கெல்லாம் இப்போ கிடைச்சது. இதெல்லாம் கிடையாது. 50 வருஷம் முன்னாடிலாம் இவ்வளவு கனபாடிகள் கிடையாது. வேதாத்தியனம் பண்ணவா நிறையா பேர் இருந்தாலும் தவிர இவ்வளவு கனம் சொன்னதா கிடையாது. மகாபரிவா ஒரு பெரிய வித்திட்டார்கள் இந்த கனபாடத்துக்கு. வித்திட்டது என்ன ஆச்சுன்னு கேட்டால் இப்போ எத்தனை நூற்றுக்கணக்கான கடபாடிகளை ஒரே இடத்துல பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலையை மகாபரிவா நீங்க ஏற்படுத்தியிருக்கா அப்படின்னா பெரியவாருடைய தபஸை பார்த்து ஆச்சரியப்படுறோம் நம்ம எல்லோரும். இத்தனை பேரை தோற்றுவிச்சிருக்காரு மகாபரிவா அப்படின்னு. அந்த கனபரியத்தை மேல போய் அந்த லட்சணங்கள்லாம் வாசிக்கிறது அப்படிங்கிறத ரொம்ப பொறுமை இருந்தால் தான் அத்தியனம் பண்ண முடியும். அதனால இன்னும் 200 வயசு 2வதாக கொடுத்த 100 வயசு பூர்த்தியான போது வந்து கேட்கிறான், போருமா என்ன வரையலா அப்படின்னு கேட்டான். இப்ப நம்ம பையங்க பாடசாலையிலேருந்து போறோம்னு திரும்பி வராப்புல கிளம்பல மறந்துவாது. வேதம் எவ்வளவு உண்டோ அதை படிச்சுட்டா வரணும்னு எனக்கு ஆசையா இருக்கு. ஏன்னா வேதத்தை அத்தியனம் பண்றதுக்காக தான் அந்த பிராமண ஜென்மாவே பகவான் நமக்கு கொடுத்துருக்காரு. வேத கல்வியே நமக்கு முதல் கல்வி. வேதிக் எஜுகேஷனே ஃபர்ஸ்ட் எஜுகேஷன் அண்ட் பெஸ்ட் எஜுகேஷன். இதுவே நமக்கு கற்க வேண்டிய முதல் கல்வின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால நீங்க மறுபடியும் ஒரு 100 வயசு சாங்ஷன் பண்ணுவோன்னு சாங்ஷன் பண்ணிட்டோம். இவர் என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னு கேட்டாக்க, முதல் 100 வயசுல ரிக்வேத அத்தியனம் பண்ணியிருக்கார், 2வது 100 வயசுல யஜுர்வேத அத்தியனம் பண்ணியிருக்கார், 3வது 100 வயசுல சாமவேதத்தை அத்தியனம் பண்ணியிருக்கார் போலும். 300 வயசு இப்ப பூர்த்தியான சமயத்துல இந்திரன் வந்து கேட்டார், இந்த முழுமை அடைஞ்சிருந்தா வரையலா அப்படின்னு போது அவர் சொன்னார், நான் ஆயுசை வேஸ்ட் பண்ணாம தான் நான் அத்தியனம் பண்ணினேன். நான் அத்தியனம் பண்ணி முடிச்சுட்டேன்னா முடிக்கலையான்னு எனக்கு தெரியல. இப்ப நமக்குலாம் தெரியுது புஸ்தக வடிவா இருக்கிறதுனால இந்த புஸ்தகம் பூரா இந்த பையன் படிச்சு முடிச்சுட்டாங்கன்னா வேதாத்தியனம் பூர்த்தியாயிடுது அப்படின்னு நமக்கு தெரியுது. இந்த மாதிரி இப்பெல்லாம் வரையறுக்கப்பட்டிருக்கிறது ஒரு சாகைகளும். அது நான் இப்ப சொல்றது வரையறுக்கப்படாத காலம் அது. அதனால பரத்வாஜர் சொன்னார், நீங்க தான் சொல்லணும், நான் படிச்சுட்டேன்னா படிக்கலையா வேதம் பூராகும் அப்படிங்கிறத நீங்க தான் சொல்லணும் அப்படின்னு உடனே அப்பதான் இந்திரன் சொன்னா, நீங்க கேட்டு நான் கொடுத்துருந்தேன். நீங்க வந்து இப்ப இந்த மாதிரியா எந்த நேரம் ஒரு பொறுப்பை கட்டின உடனே நீங்க எவ்வளவு படிச்சிருக்கேங்கிறத நான் கட்டாயம் உங்களுக்கு காமிக்கணும் அப்படின்னு காமிச்சான்னு நம்ம வேதத்திலேயே உள்ள கதையெல்லாம் இப்ப ஆரம்பிச்சிருக்கேன். பரத்வாஜோ ஹத்ரிவிராயுர்பி பிரம்மச்சரியம் வாசா தகும் ஹதீர் நிக்ஸ்தவிரகும் ஷயானம் இந்திரம் பௌரஜ்யோ வாஜா பரத்வாஜா யத்தே சதுர்த்தமாயுர்தத்யாம் கிமேனேன குர்யாஜிதி பிரம்மச்சரியமேவைனேன சரேயமிதி ஹோவாஜா. மறுபடியும் நான் உனக்கு 100 வயசு கொடுத்தேன்னா உனக்கு 400 ஆண்டுகள் ஆவீர்கள். இந்த 4வது 100 கொடுத்தேன், எத்தே சதுர்த்தம் ஆயுர்தத்யா, 4வதாக 3 வயசு உங்களுக்கு சாங்ஷன் பண்ணினா என்ன பண்ணுவேன்னு கேட்டால், இல்லை இல்லை நான் உடனே அத்தியனம் பண்ணி முடிச்சுட்டேன் அப்படிங்கிறதுக்காக அடுத்தபடி இந்த அத்தியனத்தை வச்சுட்டு எப்படி பணம் பண்ணலாம்னு அப்படிலாம் நினைக்க போறது இல்லை. பிரம்மச்சரியமேவைனேன சரேயமிதி ஹோவாஜா, நான் மறுபடியும் வேதாத்தியனம் தான் பண்ண போறேன் அப்படி சொன்னார். அப்ப இந்திரன் சொன்னார், இப்ப 2 தடவை உங்களுக்கு நான் வந்தாச்சு, நீங்க அத்தியனம் பண்ணு சொன்னதுக்காக நான் 100 வயசு உங்களுக்கு சாங்ஷன் பண்ணியாச்சு. இந்த மாதிரியாக 100 வயசுக்கு ஒரு தடவை நான் உங்களுக்கு திருப்பி வந்துட்டு போறதை காட்டிலும் வேதாத்தியனம் பண்றதுக்கு எத்தனை வயசு வேணும்னு கேட்கிற இடம் இப்பயே மொத்தமா கொடுக்குறேன், பிளாங்க் செக் கொடுக்குறாங்க. உங்களுக்கு எவ்வளவு வயசு வேணும்னு சொல்லுங்கள், நான் உடனே உங்களுக்கு கொடுத்து விடுகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே அவர் சொன்னார், எவ்வளவுன்னு தெரிஞ்சாதான் நான் கேட்கறது. பல கட்டடங்கள் கட்டினவர்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷனுடைய நிலைமை புரியும். இதுக்கு எத்தனை கல்வி வேணும், இதுக்கு எவ்வளவு ரூபா ஆகும்
புதுசாக ஒருத்தர் வீடு கட்ட ஆரம்பிச்சாருன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து உங்களுக்கு எத்தனை மூட்டை சிமெண்ட் வேணும், எத்தனை கல் வேணும், எவ்வளவு கம்பி வேணும் அப்படின்னு கேட்டால் அவரால் என்ன தெரியும்? அவரால் மொத்த நாள் எப்பப்போ என்னென்ன சொல்கிறாரோ அப்பப்போ வாங்கி கொண்டு இருக்காரு. கம்பி வேணும்னா கம்பியை கொண்டு இறக்கிறார், சிமெண்ட் வேணும்னா சிமெண்ட்டை கொண்டு இறக்கிறார், கல் வேணும்னா கல்லை கொண்டு இறக்கிறார், மணல் வேணும்னா உடனே கொண்டு இறக்க முடியல, ப்ராப்ளமாக இருக்கு. இந்த மாதிரியாக அப்பப்போ என்ன தேவையோ அதை போய் கடையில் போய் வாங்கிட்டு வராப்புல அப்பப்போ எவ்வளோ வயசு தேவையோ அப்படிதான் கேட்டுட்டு இருக்கேன்னு தவிர மொத்தமாக நீங்க எவ்வளவு வேணும்னு தெரியல. நீங்க எப்போதைக்கு மொத்தமாக கொடுக்கக்கூடிய சக்தி உடையவராக இருக்கீங்களோ, இந்திரனை பார்த்து சொல்றார் பரத்வாஜர், எனக்கு வேதாத்தியனம் பண்றதுக்கு எத்தனை வயசு வேணுங்கிறத நீங்களே கணக்கிட்டு கொடுங்கள் அப்படின்னு சொன்னார் பரத்வாஜர் இந்திரன்ட்ட. பார்த்தான் இந்திரன், அடாடா இப்படி ஒரு பிராமணர் என்ன இத்தனை வயசு 300 வயசு கொடுத்தும் மறுபடியும் படிக்கிறதுக்காக வயசை கொடுங்கோ ஆயுசு கொடுங்கோன்னு கேட்கிறாரு. இவருக்கு நீங்க எவ்வளவு படிச்சிருக்கேள் அப்படிங்கிறத காமிக்கணும், படிக்க வேண்டியது எவ்வளவு இருக்குன்னு காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீ நந்தாங்க ஜலம் கண்ணை கடிச்சுக்கோங்க இதோ பாருங்கள் அப்படின்னு பரத்வாஜத்தை காமிக்கிறான் இந்திரன் வேதத்தை. நீங்க வேதத்துடைய சொரூபம் என்னங்கிறது நீங்க பாருங்கள் அப்படின்னு அவனே தரும் ஹத்ரீம் கிரிரூபானி அவித்யாதானி வதரை ஷயாஞ்சகாராம். அவித்யாதானிவ இவர் தெரிந்து கொள்ளாதவைகளாக இருக்கக்கூடியதான 3 வேதங்களையும் 3 மலைகளாக காமிச்சான். தரும் ஹத்ரீம் கிரிரூபானி மலையாக ரிக்வேதம் யஜுர்வேதம் சாமவேதங்கள்லாம் தெரியுது. இதுதான் சுவாமி வேதத்துடைய மொத்தம். லைப்ரரியில போய் காமிக்கிறா பாருங்க, இந்த லைப்ரரியில இத்தனை புஸ்தகங்கள் தான் இருக்கு அப்படின்னு. தஞ்சாவூர் சரஸ்வதி மஹால் போய் பார்த்தவர்களுக்கு தெரியும் இதுல எத்தனை புஸ்தகங்கள் இருக்கு, எத்தனை ஓலைச்சுவடிகள் இருக்கு அப்படின்னு உள்ள போய் காமிக்கிறாள் பார்த்தல. அந்த மாதிரியாக இவ்வளவுதான் வேதம், இவ்வளவுதான் அப்படின்னு உடனே அப்ப சொன்னா பூகோள உருண்டையில எப்படி இந்தியா அப்படிங்கிறத மார்க் பண்ணி காமிக்கிறாளோ எவ்வளவுங்கிறத, அந்த மாதிரி நாம் அத்தியனம் பண்ணது இதுல படிச்சது எவ்வளவுன்னு கேட்டா தேஷாகம் ஹைகைகஸ்வாம் முஷ்டிநாததே. 3 மலைகள்ல இருந்து 3 புடி எடுத்து வச்சாராம் இந்திரநாதன். நீங்க 300 வயசுல படிச்சது இவ்வளவுதான், படிக்க வேண்டியது அது அப்படின்னு சொல்லி 300 வயசுல படிச்சது 3 புடி, படிக்க வேண்டியது 3 மலைகள் இருக்கு அப்படின்னு இந்திரன் காமிச்சார். இதை வைத்துதான் கற்றது கைமண் அளவு கல்லாதது உலகளவு அப்படின்னு தமிழ்ல ஒன்று சொல்லுவார்களே, இது வேதத்திலேருந்து கிடைக்கப்பட்ட வாக்கியம். அவர் பார்த்தா நீங்க காமிக்கவும் காமிச்சு நான் எவ்வளவு படிச்சிருக்கேங்கிறதையும் ஒரு முடியும் 3 முடி எடுத்து வச்சுட்டு இப்ப எனக்கு பிரமிப்பா இருக்கு, இந்த மலையா உள்ள வேதத்தை என்னால அத்தியனம் பண்ண முடியுமா அப்படின்னு இப்பதான் எனக்கு புரியுது. வேதாத்தியனத்தை முழுமையா பண்ண முடியுமா அப்படிங்கிற யோஜனை இப்பதான் எனக்கு தெரியுது. சகோவாஜா பரத்வாஜேத்யா மந்த்ரியா வேதாவாஜேதே அனந்தாவை வேதா வேதத்துக்கு யார் முடிவு உண்டா சுவாமி? அந்த வேதத்துல நீங்க சொன்னது இவ்வளவுதான், சொல்லாதது இது அப்படின்னு இந்திரன் சொன்ன உடனே இப்ப பரத்வாஜர் சொன்னா நீங்க காமிச்சதுலேருந்து நீங்க எத்தனை வயசு கொடுத்தாலும் இது அத்தியனம் பண்ணி முழுமை அடைவோம்னு என்னால இனிமே நினைச்சு கூட பார்க்க முடியாது. ஆனா ஆசையா இத்தனை வேதத்தையும் நான் அத்தியனம் பண்ணி முடிச்சோம், அது அத்தியனம் பண்ணின ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் எனக்கு கிடைக்க வேண்டும், அது என்ன பண்ணலாங்கிறத நீங்க சொல்லுங்கள் அப்படின்ன போதுதான் அப்ப ஒரு மந்திரத்தை உபதேசம் பண்ணான். சாவித்திர வித்தியன்னு பேரு. அந்த சாவித்திர வித்தியை உபதேசம் பண்ணி இதை நீர் ஜபித்தீர்களானால் வேதத்தை பூராவும் ஜபித்த புண்ணியம் உங்களுக்கு உண்டோ அப்படின்னு சொன்னதை தான் நம்மளாம் பிரம்மயக்கியத்தில் சொல்லிட்டு இருக்கோம். நமோ பிரம்மணே நமோ அஸ்வக்னஜே நம பிருதிவ்யை நமோஷதீப்யா நமோ வாசே நமோ வாசஸ்பதயே நமோ விஷ்ணவே ப்ரஹதே கரோமி. இது வேதத்துக்கு கூடின்னு வேற
வேதம். நமோ பிரம்மண இதி பரிதானியாம் திரன்வாஹ. வேதத்தை சொல்லிட்டு அதை அப்படியே திறந்து வச்சுடாத, அவ எவாபரேட் ஆயிடும். அதை மேல மூடி போடுறாப்புல இந்த மந்திரத்தை சொல்லுன்னு வேதம் இந்த மந்திரத்துக்கு ஒரு விநியோகமும் சொல்லப்பட்டிருக்கு. அப்படி வேதமானது அந்தமாக இருக்கக்கூடியவைகள் அப்படின்னு சொல்லப்பட்ட வேதத்தை பிராமணராக பிறந்தவர்கள் வேதம் போதுவது வேதியருக்கு அழகு அப்படின்னு தமிழில் சொல்வார்களே, நம்மளால எவ்வளவு அத்தியனம் பண்ண முடியாது சொல்லுங்கள். அதுவும் லௌகிக பிரபஞ்சத்தில் ஈடுபட்டவர்கள், அதாவது ஸ்கூல் எஜுகேஷன்ல தன்னுடைய லைஃபை கழித்தவர்கள் வேதாத்தியனத்தை நம்மளால எவ்வளவு பண்ண முடியும்? ஆனா சொல்லிட்டு இருக்கோம் யஜுஷாகாத்யாயி ரிக்ஷாகாத்யாயி சாமசாகாத்யாயி அப்படின்னு அபிவாதத்தில் சொல்றோம். இது கூட சொல்றது சரியான யோஜனை பண்ணி பார்க்கணும். என்னடா அது இந்த சந்தியாவந்தனத்தை தவிர அண்ணன் அடுத்த ஸ்டெப்பை நம்ம எடுத்து வைக்கல, பெரியவாக போய் பொய் சொல்லலாமா? யஜுஷாக்கா அத்தியாயி ரிக்ஷாக்கா அத்தியாயி அப்படின்னு சொல்லலாமான்னு கூட யோஜனை பண்ணி பார்க்கலாம். சப்தார்த்தத்தை உணர்ந்தவர்கள் சொல்றேன். எப்படி ஆங்கிரச பாரதபத்திய பாரத்வாஜ திரியாவிகை பிரபலானந்த பாரத்வாஜ கோத்ரா, நான் பாரத்வாஜ கோத்திரத்தில் பிறந்தேன்னு தன்னுடைய ரிஷியுடைய பெருமைகளை சொல்லி அந்த வழியில வந்தவன் எப்படி சொல்றோமோ அந்த மாதிரியாக ஆபஸ்தம்ப சூத்ரா போதாயன சூத்ரா அப்படின்லாம் சொல்றாப்புல யஜுஷாக்கா அத்தியாயி அப்படின்னு சொல்றது அது சால பொருந்துமா? அத்தியனம் பண்ணவாளுக்கு வேணா அது கூட சொல்லலாமே தவிர நம்மளால அதை சொல்ல முடியுமா முடியாதா? சில பேர் அதை சொல்லவே மாட்டாங்க. யஜுஷாக்கா அத்தியாயிங்கிறத சொல்லவே மாட்டார்கள் சிலவர்கள். ஏன் அப்படின்னு கேட்டால், நீ எஜுர்வேதம்னு சொல்லவே மாட்டான். எப்போதைக்கு ஆபஸ்தம்ப சூத்ரான்னு சொன்னையோ போதாயன சூத்ரான்னு சொன்னையோ பாரத்வாஜ சூத்ரான்னு சொல்லியோ நீ எஜுர்வேதம்னு அதிலே அடங்கி போயிடுப்பா. அதுல அதாவது மீனாட்சி சங்கராலயம் அப்படின்னு சொன்னா பெரம்பூர்னு சொல்லணுமா? சொல்லுங்க. மீனாட்சி தெருவில் உள்ள சங்கராலயம் அப்படின்னு சொன்னா அதுவுமே பெரம்பூர் சென்னை அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. மீனாட்சி தெருவில் உள்ள சங்கராலயம் பெரம்பூர்ல மட்டும்தான் இருக்கு. அப்படிங்கிறாப்புல ஆபஸ்தம்ப சூத்திரம் போதாயன சூத்திரம் பாரத்வாஜ சூத்திரங்கள்லாம் எஜுர்வேதத்துல தான் இருக்கு. அதனால இவர் எஜுர்வேதத்தில் உள்ளவர் அந்த சூத்திரத்தை ஃபாலோ பண்ணக்கூடியவர்னு அது புரிஞ்சுபடி சில பேர் சொல்லவே மாட்டார்கள் யஜுஷாக்கா அத்தியாயி அப்படிங்கிறது. அதே மாதிரி திராக்கியாயன சூத்ரா இப்படின்னு சொல்லும் போதே அவ சாமசாக்கா அத்தியாயி அதுலேயே ஜொலிக்கிறது அல்லவா? அப்படி வேதங்களை அனந்தமாக உள்ள வேதங்களை எல்லாராலையும் கற்க முடியாது. அப்புறம் யதாவகாசம் நம்ம அந்த வேதாத்தியனம் பண்ணணும். அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி நிறைய சபைகள், நிறைய இங்க நடக்கக்கூடிய வேத கிளாஸ்கள், இங்க நடக்கக்கூடிய வேத பாராயணங்கள், இது மாதிரி பானுவாரம் ஃபங்க்ஷன்ல கிழமைகள் நடக்கக்கூடியதான சூரிய நமஸ்காரம் முதலியவைகள். இப்போ வந்து சொல்றான் 1000க்கு மேற்பட்ட வாரங்கள் இங்க சூரிய நமஸ்காரம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஒரு 6 மாசம் வந்தவாளுக்கு இதை கட்டாயம் தெரிஞ்சுட்டே நம்ம இதை வந்து கலந்துக்கணுங்கிற எண்ணம் வந்துடும். சாதாரணமா சூரிய நமஸ்காரத்தை அவ சொல்றதே நம்ம நமஸ்காரம்னாலே நமக்கு அந்த புண்ணியம் வந்துடும். சூரியாதித்யோம் சாயா சுபத்தலாம்பாதமேத ஸ்ரீ சூரியநாராயண சுவாமினே நமோ நமஹ ஓம் நமோ நாராயணாய அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த அருவாக்கத்தை ஆரம்பிக்கிறார்கள். அப்ப நமஸ்காரம் ஆரோக்கியம் பாஸ்கராதி செய்து அப்படின்னு ஆரோக்கியத்தை சூரிய பகவான் தான் நமக்கு கொடுப்பார். சொல்லணும் இன்னும் சொல்ல போனா அது ஐஸ்வர்யத்தை வேற சவிதா ஸ்ரீய பிரசவிதா ஸ்ரீயமேவாப்னோதி. ஐஸ்வர்யத்தையும் சூரிய பகவான் கொடுக்கிறார், ஆரோக்கியத்தை சூரிய பகவான் கொடுக்கிறார். நம்ம வாழ்நாள்ல என்றும் நமக்கு எப்போதும் நமக்கு உறுதியா இருக்கக்கூடிய சூரிய பகவான் அப்படிங்கிறதுலாம் பல பெருமைகள் தெரியுது நமக்கு. இன்னும் சொல்லப்போனா இந்த மாதிரி பிராந்தியங்களை வசிக்கக்கூடியவர்கள் இந்த மாதிரி இடத்துல சூரிய நமஸ்காரங்கள்லாம் இருக்கும்போது நல்ல வேலையா சூரிய பகவான் தான் அது ரொம்ப உயர்ந்தவர் நான் சொல்லுவேன். ஏன்னா நம்மளுடைய ஹாலிடே அவருடைய டே ஆயிடும். சண்டே இருக்கே அது நம்மளுடைய ஹாலிடே அவருடைய சொந்த கிழமையாக போனதுனால அன்றைய தினம் எல்லோரும் கலந்துக்கிறதுக்கு ஒரு பெரிய சந்தர்ப்பமாக ஆகிவிட்டு சும்மா ஆத்துல இன்னைக்கு எந்த லீவு நாள் தானே 6 மணிக்கு தான் டெய்லி போல எழுதிட்டு இருக்கமே இன்னைக்கு 10 மணிக்கு எழுதிருப்போம்னு சில பேர் இருந்தா கூட ஒரு ஆஸ்திகர்கள் இதுல வந்து கட்டாயம் கலந்துக்கிறோம். நீங்க ஞாயிற்றுக்கிழமை இது சங்கராயத்தில் நடக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு 6 மாசம் கலந்துட்டா உடனே கேட்கணும்னு நமக்கு
ஸ்ருதியாமதேவான நல்லவைகளையே நாம் கேட்க வேண்டும். தேவர்களே நான் நல்லவைகளையே கேட்க வேண்டும், அப்படிதான் எனக்கு நீங்கள் அனுகிரகம் பண்ண வேண்டும். நான் நல்லவைகளையே பார்க்க வேண்டும், அப்படிதான் எனக்கு நீங்கள் அனுகிரகம் பண்ண வேண்டும். சிறைரங்கை ஸ்துவாகம் சஸ்தனூபி, நல்ல பாடவமான அங்கவங்கங்களோட தேவர்களை நான் எப்போது நான் சந்தோஷப்படுத்திட்டே இருக்க வேண்டும். சில பேர் இந்த கைங்கரிய சிரோமணி அவ சந்தன அரைக்கிறதையும், அவ பூ கொண்டு வரத்தையும், அவ வில்வம் பறிச்சு வரத்தையும், அவ ஜலரொப்பத்தையும், அவ தடிகை வெட்டி கொண்டு வைக்கிறதையும் பார்த்தேன்னா வாஸ்தவமா பகவான் தான் அவளுக்கு அவளை தெம்பு கொடுத்துருக்கா அப்படின்னு. நேற்றுக்கு ஒரு சப்தாக பூர்த்தியில ஒரு ராத்துக்கு அழிச்சுட்டு இருந்தா. அவாத்து மாமிக்கு வயது 90 வயசு. அந்த மாமி, அந்த 90 வயசு மாமி 9 கஜம் கட்டிட்டு அம்பாளுக்கு நவாவரண பூஜை பண்ணக்கூடியவ ஒண்டியா இருக்கா. அந்த மாமி தம்பதிகளா உட்காந்து வச்சு பார்வதி மகா பரமேஸ்வர மகான்னு பூஜை பண்றதுக்குள்ள உபகரணங்கள் பூரா ஒண்ணு கூட மறக்காம எடுத்து வச்சிருந்து தூணல் விழுந்த மாமி, 90 வயசு மாமி. அந்த அளவுக்கு சொல்லப்போனா ஒரு சிறு பையனால அந்த மாதிரி பண்ண முடியாது. அந்த மாதிரியா ஓடி ஓடி பூஜா சாமான்களை கொண்டு எடுத்து வச்சுட்டு கடற்கரைன்னு 5 நிமிஷத்துல பண்ணிட்டா, பூஜையை பண்ணிட்டா. ஒரு சிறு பையன் மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய இருந்தாலும் கூட கிடுகிடுன்னு செய்யணுமே, அந்த அளவுக்கு அந்த மாமியால எப்படி செஞ்ச முடிச்சுன்னு நினைச்சேன். ஓஹோ, இந்த மந்திரம் அவளுக்கு படிச்சிருக்கு. சிறைரங்கை சஸ்தனூபி, பகவான் நல்ல அங்கவங்கங்களை நமக்கு கொடுத்துருக்கார். இது கொடுத்ததே பகவான பூஜை பண்றதுக்காக. சமக்காதான் சொல்றது, ஆயுர் யஜ்ஜேன கல்பதாம் பிராணோ யஜ்ஜேன கல்பதாம் அபானோ யஜ்ஜேன கல்பதாம் வியானோ யஜ்ஜேன கல்பதாம் சக்ஷுர் யஜ்ஜேன கல்பதாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கல்லவா. என்னுடைய ஆயுசு பூராவும் எல்லா யஜ்யத்துக்கே உபயோகப்பட வேண்டும். சில பேர் சொல்லுவார்கள், இப்படியே என் வயசு ஓடி போயிடுது, நான் ஆற்றிலேயே 20 வருஷம் எடுத்துட்டேன், ஃபேக்டரியிலேயே என்னுடைய வாழ்நாள் பூரா போயிடுத்து, இந்த மிஷின் பக்கத்திலேயே நின்று உடம்பு கருத்து போயிடுது, கட்டடத்திலேயே நின்று உடம்பு கருத்து போயிடுது, இப்படின்லாம் சொல்லி கேட்கிறவல்லவா. அந்த மாதிரியாக இந்த வேத மந்திரம் என்ன சொல்றது, என்னுடைய ஆயுஷ் சார்ந்து ஒன்ன பூஜை பண்ணியே யஜ்யத்திலேயே உபயோகப்பட்டு என்னுடைய ஆயுஷ் சார்ந்து கைய வேண்டும். யசேம தேவகி தையதாயு, எனக்கு என்ன ஆயுஷ பகவான் அலாட் பண்ணியிருக்காரோ அது பிரதி வாரமும் சூரிய நமஸ்காரத்தை கலந்துக்கிறாப்ப இருக்க வேண்டும் அப்படின்னு பிரார்த்திக்கக்கூடிய இந்த மாதிரி மந்திரங்களை கேட்டால் நம்மளும் கற்றுக்கணும், நம்மளும் இது மாதிரி பண்ணணும் அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் வரும் அல்லவா. அப்பேற்பட்ட உயர்ந்த நமக்கு வேண்டிய விஷயங்களை பிரார்த்தனா ரூபமாக பிரார்த்திக்கக்கூடியதான, இன்னும் சொல்லப்போனால் லோகத்துக்கே க்ஷேமத்தை கொடுக்கக்கூடியதான அந்த வேத மந்திரங்களை தொகுத்துதான் ருக்வேதம், எதிர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம் அப்படின்லாம் சொல்லி அந்தந்த வேதத்துல வந்தவர்கள் அவைகளை பாராயணம் பண்ணும்படியாக பண்ணி, அதை யார் பாராயணம் பண்றாலோ எந்த இடத்துல நடக்கிறதோ நிரசதே எதிர்திஷாம் அமங்கலம்னு அங்க யாதொரு விதமான கெட்டவைகள் இருந்தாலும் அவை எல்லாம் அங்கேருந்து ஓடி போகும்படியாக பண்ணி வேதானாம் தொடிரேவச்ச அப்படின்னு வேத துவனியை கேட்டாலே போதுமானது, அதனாலேயே சகல க்ஷேமமும் ஏற்படும் அப்படிங்கிறத நம்ம தீர்க்க தரிசிகளால உள்ள சாட்சாத் பரமேஸ்வருடைய அவதார பூதர்களாக இந்த நம்ம மகாபரிவாள் பரமாச்சாரியால் ரொம்ப வருஷங்கள் பின்னாலே ஆரம்பிக்கப்பட்ட ஒரு சபைதான் வேத தர்மசாஸ்திர பரிவாரண சபா அப்படின்னு. இதுல பெரியவா வேத வைதிகமான விஷயங்கள் அதே பேசுறாப்புல பெரியவா அப்படி ஒரு ஃபவுண்டேஷன் போட்டிருக்காங்க. எத்தனையோ புராண கர்த்தாக்கள்லாம் இருந்தால் அவ ராமாயணம், பாகவதம், மகாபாரதம், தேவி பாகவதம் எந்த விஷயங்களை ரொம்ப சரளமாக பேசக்கூடியவர்களாக இருந்தால் அவர்கள் இந்த சபையில உபன்யாசம் பண்ணா வைதிகமான விஷயம்தான் உபன்யாசம் பண்றது அப்படின்னு ஒரு மார்க்கத்தை பெரிவா ஏற்படுத்தி எத்தனையோ மகான்களால உபன்யாசம் பண்ணப்பட்டு எத்தனையோ பெரிய பெரியவர்களால இந்த சபையானது நிர்வாகம் பண்ணப்பட்டு இப்ப இன்றைய தினம் கிருஷ்ணமூர்த்தி முதலியவர்கள்லாம் இதை ரொம்ப ஸ்ரத்தையாக ஆச்சாரிய பக்தியோட ஒரு பெரிய கடமையோட இது ஆச்சாரியாருடைய வாக்கை நம்ம ஜீவன் உள்ளவரையும் தான் காப்பாற்ற வேண்டும். என்கிட்ட அவர் பேசுறதே சொன்னா, இந்த மாதிரியா மெட்ராஸ்ல ஒரு 12, 15, 24 இடத்துல நான் ஏற்பாடு பண்ணிட்டேன்னா எனக்கு ரொம்ப திருப்தி. ஓரளவுக்கு பெரியவா சொன்ன கடமையை நிறைவேற்றினேன்னு ஆவேன்
ஜனவரி மாதம் பிற்பகுதி இந்த இடத்துல, பிப்ரவரி மாதம் முற்பகுதி இந்த இடத்துல, பிப்ரவரி மாதம் பிற்பகுதி இந்த இடத்துல ஒரு 24 பேர் தயாராகிட்டாங்கன்னா கிருஷ்ணமூர்த்தியை பேட்டு வந்தா போதும். அந்தந்த இடத்துக்கு பேட்டு வந்தா போதுமா அவர்கள் பொறுப்பெடுத்து நடத்தணும். இந்த மாதிரி கிடைச்சிருக்கான்னு சொல்றாரு. இந்த மாதிரி நிர்வாகம் பண்றவாள் ஓரளவுக்கு கிடைச்சிருக்கா, அது முழுமை அடைஞ்சிருக்குன்னா ஆச்சாரியோட வார்த்தை பரிபூர்ணமா பலிதமாக ஆயிடும் அப்படின்னு சொன்னாங்கல்ல. பல இடங்களில் இந்த வேத தர்ம சாஸ்திர பரிபாலன சபையானது நடந்து வருது. அது ஒரே அழகா காத்தால வேதவியாச பூஜை, வேத பாராயணங்கள், சாயங்காலத்தில் வேதோக்தமான பிரவச்சனங்கள், பூர்த்தி எண்ணிக்கை அக்ஷத ஆசீர்வாதத்தோட இந்த சபையானது அழகான முறையில் நடக்கிறது. 3 வேத பாராயணங்களும் நடக்கிறது. ஆவாந்தி ஹோமாதிகள் எல்லாம் கூட கடைசியில் பண்றா. இந்த இடத்துல இன்றைய தினம் இந்த வேதக்கதைகள் அப்படின்னு நமக்கு சப்ஜெக்ட் கொடுத்து ஆச்சாரியாலே ரொம்ப சந்தோஷப்பட்டதான ஒரு சமாச்சாரமாக அமையும். ஏன்னா புராணங்கள் தான் கதை சொல்றதுன்னு கிடையாது, வேதங்கள்லயே நிறைய கதைகள். வேதத்தில் உள்ள கதைகள் தான் அந்த ஆட்சியாயிக்கா அப்படின்னு சொல்லி அதெல்லாம் அந்த விஷயத்தை ஒரு விஷயத்தை பிரகடனப்படுத்துறதுக்காக அவைகள் ஏற்பட்டவைகள் அப்படின்னு இந்த பாஷ்யக்காரால நிர்ணயம் பண்றார். இந்த மந்திரத்தை சொல்லி இந்த காரியத்தை பண்ணு அப்படின்னு விதிக்கிறது பிராமணன் வருது. அதே பிராமணமானது என்ன சொல்றது அப்படின்னு கேட்டாக்க, இந்த மந்திரமானது எப்படி ஏற்பட்டது அப்படிங்கிறதையும் நமக்கு சொல்லிக் கொடுக்குறது. அதுதான் ஆக்கியாயிக்கான்னு சொல்றோம். இப்போ சாதாரணமா தெரிந்தவர்கள் தெரியாதவர்களை போய் கேட்கறது அப்படிங்கிறது ஒரு பக்கம். தெரிந்தவர்களே என்ன பண்ணுவார்கள் அப்படின்னு கேட்டாக்க, இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கக்கூடியவர்கள்லாம் உண்டு. நம்ம வேதத்துல ஒரு கதை சொல்லப்பட்டிருக்கு, அது மூலியமா ஒரு பெரிய மந்திரமானது நமக்கு தெரிய போகுது. இல்லை அது என்ன அப்படின்னு கேட்டா, நம்ம ஆருண புருஷத்துல இந்த விஷயமானது நமக்கு வரப்பட்டிருக்கு. அதுல என்ன சொல்றது அப்படின்னு கேட்டா, ரிஷிகள்ல ஒரு பிரிவினைகள் இருந்தார்கள். அவர்கள் எப்படி இருந்தார்கள் அப்படின்னு கேட்டாக்க, அவருடைய பேரு வாதரசனான்னு பேர அவளுக்கு. அவளுக்கு பேரு வாதரசனா ஹவாரிஷயஸ்ரமணா ஊர்த்வவந்தினோ வாதரசனா ஹவாரிஷயா ஸ்ரமணா ஊர்த்வவந்தினா அப்படின்னு சொல்றான். அவ யாரு அப்படின்னு கேட்டா, ததோ ருணா கேதவோ வாதரசனா ரிஷய உததிஷ்டன் உததிஷ்டன் இது திரிவிதா ரிஷயா ஆக்ஷாதாக அப்படிங்கிறார் இந்த வித்யாரண்ய சுவாமி. 3 விதமான ரிஷிகள் வாதரசனர்கள் சொல்லுவார்கள். ஆறு அப்படின்னு கேட்டாக்க, ஏனகா தேவைகா நசா ஏவாலா தேவாலகில்யா அப்படின்னு அருணத்துல வரக்கூடியதான். ஏனகாக தேவைகா நசா அப்படின்னு அந்த சிருஷ்டிகர்த்தாவான பிரஜாபதியினுடைய நகத்திலிருந்து வெளியில வந்தவர்கள். அவர்களுக்கு பேர் வைகானசர்கள் அப்படின்னு பேர். அதே மாதிரியாக அந்த சிருஷ்டிகர்த்தாவினுடைய ரோமங்கள்லேருந்து வெளியில வந்தவர்கள் வாலகில்யர்கள் அப்படின்னு பேர். இப்படிப்பட்ட ரிஷிகள்லாம் தன்மத்தியே ஏ வாதரசனாக்கியாக ரிஷியா ஸ்ரவணாக தபஸ்வினாக, இவர்களுக்குள்ள இந்த வாதரசனர்கள் சொல்லக்கூடிய ரிஷிகள் இந்த வாதரசனாக சொல்லக்கூடிய ரிஷிகள்லாம் ஊர்த்வரேதஸ்விகளாக இருந்தார்கள் அப்படின்னு சொல்றாரு. ஊர்த்வரேதஸ்வி அப்படின்னா இல்லறத்தில் ஈடுபடாதவர்கள். இல்லறத்தில் ஈடுபடாமல் தன்னுடைய வீரியத்தை தன்னுடைய சக்தியை மேல் நோக்கி கொண்டு போக செய்யக்கூடியவர்கள். அந்த மாதிரி யார் இருக்காளோ அவளுடைய சக்தி எல்லாம் உருத்திரண்டு தலையில வந்துருமா. அவளுடைய சக்தி பூராவும் தலையில வந்து அதிலே ஒரு காலாந்தரத்துல என்ன அப்படின்னு கேட்டா மணியாக ஆயிடும் அப்படின்னு சொல்லப்படும். அந்த தலையில ஏற்படக்கூடிய மணிக்கு தான் சிந்தாமணி அப்படின்னு சொல்லுவார். அம்பாளை பற்றி சொல்லும்போது சிந்தாமணி ஹே அப்படின்னு ஆச்சாரியா சௌந்தரகரியில சொல்கிறார் அல்லவா. அந்த மாதிரியாக ஏற்பட்டவைகள் தான் சிந்தாமணியா. நாகரத்னம் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீர்கள். நாகரத்னம் பெயரோட பெயரையால் கேள்விப்பட்டிருப்பீர்கள். நாகரத்னத்தை பார்க்காலும் கூட இந்த நாகரத்னம் சிந்தாமணி இவைகளெல்லாம் இப்ப பார்க்கறதுக்கு ரொம்ப கடினமான சமாச்சாரம். காரணம் என்னன்னு கேட்டா,
நாகரத்னம் காட்டில் கிடைக்கக்கூடியது. சிந்தாமணி வேணா இங்க கிடைக்கலாமே தவிர நாகரத்னம் ஃபுல் அண்ட் ஃபுல் காட்டுல தான் கிடைக்கும். ஏன்னா ரொம்ப பெரிய பாம்பு. அந்த பாம்பானது தன்னுடைய வயசு கூட 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 என்ன ஆகும் கேட்டா அதனுடைய உடம்பானது சுருங்க ஆரம்பிச்சிடும். அந்த பாம்பு தன்னுடைய விஷத்தை வேஸ்ட் பண்ணாமல் எதையும் கடிக்காம அப்படியே சில பேர் சேவிங்ஸ் பேங்க்ல அப்படியே வச்சிருப்பாங்க, டெபாசிட்டாவே வித்ட்ராவே இருக்காது. அந்த மாதிரியாக தன்னுடைய விஷத்தை சேமித்து வைத்த அந்த பாம்புக்கு ஒரு காலகட்டத்தில் சரீரம் குறுகும் போது என்ன ஆகும்னு கேட்டாக்க அந்த விஷமே சேர்ந்து உருண்டு திரண்டு கடைசியில மணியாக வெளியில பிரதிபலிக்கும். ரொம்ப பிரகாசமாக இருக்கும். நமக்கெல்லாம் எப்படி வயசாச்சுன்னா கண்ணு தெரியலேங்கிறோமோ, கண்ணாடி போட்டுக்கிறோமோ. இன்னும் கண்ணாடி போட்டுன்னா எவ்வளவு ஓட்டினாலும் சில பேருக்கு 90-95 வயசாச்சுன்னா சுத்தமாக எந்த கண்ணாடி போட்டாலும் தெரியாது அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு சில பேர் வராது இல்லையா? அந்த மாதிரியாக பாம்புகளுக்கு ரொம்ப வயசாயிடுச்சுன்னா கண்ணு தெரியாது, கண்ணு ரொம்ப மங்கி போயிடும். இது கண்ணுடைய ஒரு தீக்ஷ்ணத்தில் தான் பாம்பு சஞ்சாரமே பண்றது. பாம்பு காது கிடையாதுன்னு சொல்லுவாங்க. கண்ணே காது செய்யக்கூடிய வேலையும் சேர்த்து பார்த்துக்கிறதுன்னு சொல்ற வழக்கம். அந்த கண்ணு மஞ்சடைந்து விடும் காலகட்டத்தில். அப்ப அது எப்படி சஞ்சாரம், அதுக்கு ஆகாரம் வேணுமே. அப்ப போக்கஸ் லைட் ஆட்டமா இந்த நாகரத்னத்தை வெளியில கொண்டு வந்தது. அந்த வெளிச்சத்துல தான் அது சஞ்சாரமா. அது ரொம்ப கஷ்டம் இந்த நாகரத்னம் அப்படிங்கிறது பார்க்கறது. அதே மாதிரியா ஒரு மனிதன் தன்னுடைய வீரியத்தை தன்னுடைய சக்தியை கீழ்நோக்காக மேல் நோக்கி செலுத்தி அந்த வீரியமானது ரொம்ப காலம் இவன்கிட்ட சேமித்து இருந்து அது தலையில தோன்றும் போதுதான் அதுக்குதான் சிந்தாமணி அப்படின்னு சொல்லுவார்கள். அதனால அவர்கள் ஊர்த்வரேகஸ்ரீகள் பேர். அவர்களே வாதரசனர்கள். தான்வீக்ஷ்ய வாதரசனானி பாகவதத்துல வந்து தான்வீக்ஷ்ய வாதரசனானி அந்த வாதரசனர்களை பார்த்தார்கள் ஜெயந்தியர்கள் அப்படின்னு சொல்றார் பாகவத ஆரம்பத்துல சொல்லும்போது. யார் அவர்கள்னால் சனகாதிகள். சனகாதிகள் குழந்த மாதிரி இருப்பார்களே தவிர நம்மளுடைய அப்பா, நம்மளுடைய தாத்தா, நம்மளுடைய கொள்ளு தாத்தா, எள்ளு தாத்தாக்கெல்லாம் உட்பட்டவர்கள் அவர்கள். ஆனா எப்போதும் 5 வயசு 6 வயசு மதிப்பை உடையவர்கள். 5 வயசு 6 வயசு மதிப்பை உடையவர்களுக்காக குழந்தையே நினைக்க கூடாது. பூர்வேகாமல் பூர்வஜா அப்படிங்கிறார் சுகர் பாகவதத்தில் சொல்லும்போது. அந்த மாதிரியாக உள்ளவர்கள் வாதரசனர்கள், திகம்பரர்கள். அப்படி உள்ளவர்கள் வைகுண்டத்துக்கு வந்தார்கள் பகவானை தரிசனம் பண்றதுக்காக. அவளை பார்த்தா தேவியர்கள் அப்படின்னு ஒரு கதை ஆரம்பிக்கிறது. வாதரசனங்கிற வேர்டுக்காக இந்த பாகவதத்தோட சப்ஜெக்ட் எடுத்துட்டேன். அவர்கள் உத்பவம் சினோபூங்கோ அப்பேற்பட்ட இந்த வாதரசனான்னு சொல்லக்கூடிய ரிஷிகளை இவர்களுக்கு எதிரித்தமான சில ரிஷிகள் பார்க்கறதுக்காக வந்தார்கள். வாதரசனாலும் சொல்றாளே, அவளை போய் பார்க்கணும், அவளுடைய அனுகிரகத்தை பெற வேண்டும், அவள்கிட்டே நம்ம ஏதாவது தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தோடு வந்தார்கள் சில ரிஷிகள். வாதரசனர்கள் இல்லாத வேற சில ரிஷிகள். அப்ப என்ன பண்ணார்கள் இந்த வாதரசனர்கள்? நம்மளை தேடிட்டு வராளே, அவள்கிட்ட கண்ணுல படணும்னு நினைக்கல இவர்கள். இவர்கள் என்ன நினைத்தார்கள்னா, ஏதோ நம்ம ஒன்று நம்ம காரியம்னு இருக்கோம், யாரோ நம்மளை பார்க்க வரா அப்படிங்கிறது அவள்கிட்ட பார்க்க வேண்டிய நிர்பந்தம் நமக்கு ஒன்றும் கிடையாது. அவளை பார்க்க வேண்டிய நிர்பந்தம் ஏன்னா பார்த்தா வயசு முடியா இருக்கும், பேசினா நம்மளுடைய மகிமை வெளிப்பட முடியா இருக்கும். மகிமை அவளுக்கு வெளிப்பட்டதுன்னா என்ன ஆகும்னு கேட்டாக்கா வெளியில போய் சொல்லுவார்கள், உங்க அக்காரே அவரை போல கிடையாது அப்படிப்பட்டவர்கள் அப்படின்னு வெளியில ஒருத்தர் சொல்லுவா, 4 பேருக்கு சொல்லுவா, 400 பேருக்கு சொல்லுவா, பப்ளிசிட்டி ஆகும். அப்புறம் என்ன ஆகும்னா கியூ சிஸ்டத்துல எல்லாரும் வாசனை இருப்பா, அவரை பார்க்கறதுக்காக வந்திருக்கேன், அவரை பார்க்கறதுக்காக வந்திருக்கேன். அப்புறம் இவருடைய தபஸோ தியானமோ சமாதியோ எல்லாம் கலைந்து விடும் அல்லவா. அதுக்கப்புறம் ஏது நேரம்ங்கிறோம். இந்த மாதிரியாக நம்மளை பார்க்க எல்லாரும் மாற்றி மாற்றி வர ஆரம்பிச்சுட்டாங்கன்னா நமக்கு பூஜை பண்றதுக்கு ஏது நேரம். அதனால மகாபெரிவா இதெல்லாம் பெரியவாவோட மகிமையெல்லாம் தெரிஞ்சு எல்லாரும் வர ஆரம்பிச்ச உடனே பெரியவா
ஒரு பெரிய விஷயத்தை கை கொண்ட ஆரம்பிச்சா. என்னன்னு கேட்டா மௌனம். யார் வேணாலும் வரட்டுமே, யார் வேணாலும் வந்து பார்க்கணுமே, மெயினாக உட்காந்து மௌனம்னு வந்துட்டா மகாபரிவா. இது பாருங்க பெரியவா மௌனமா இருக்கிறதால கூட்டம் ஜாஸ்தியா போயிடுது. பெரியவாட்ட வந்து சொன்ன காலங்கள்லாம் போக பெரியவாள் தரிசனம் பண்ணா போறோம், பெரியவா கண்ணார பார்த்துட்டு வந்து காஞ்சிபுரத்துல அப்படின்னு சொல்றாப்புல தரிசனம் பண்றதுக்காக வந்தாரு. இதெல்லாம் பெரியவாட்ட குறைய சொல்லணும் வருவாரு, பெரியவாட்ட நம்மளை பத்தி சொல்லணும், பெரியவா எல்லாரும் சொல்லுவோம். அப்படி சொன்ன காலங்களும் உண்டு அல்லவா? அந்த மாதிரி பெரியவாட்ட இந்த காலம் போக பெரியவா பெரிய மௌனம்னு ஆரம்பிச்சுட்டு அவரை காட்ட மௌனம்னு இருந்தா பெரியவா. காட்ட மௌனம்னா கட்டையாட்டமா இருக்கிறது. மௌனத்திலேயே ரெண்டு விதம். வாயால பேசாம இருக்கிறது ஒரு மௌனம். சில பேர் வாயால பேசாம இருப்பாளே தவிர ஜாடையிலையும் வாயால பேசுறதை காட்டு ஜாடைய ஆரம்பிச்சிருப்பான். அதெல்லாம் தெரியும். ஸ்பஷ்டமா வாயிலேயே வார்த்தை தான் வரலையே தவிர எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிருப்பா. அதுக்கு தீட்சை சொல்ல ஒரு வித்தியாசம். பேசவே பேசிக்கலாம், இவ்வளவு கையும் காலையும் சேட்டை பண்ணிட்டு அது கண்ணையும் மூக்கையும் ஜாடை காமிச்சிட்டு புருவத்தை நெரிச்சிட்டு இருக்கிறதுக்கு வாயால ரெண்டு வார்த்தை சொல்லிட்டு அதோட முடிஞ்சு படுத்துனவா. ஸோ இத்தனை ஜேஷ்டிகள் பண்ணதே புத்தி நம்மளை ஜபத்திரியா மனசுல ஈடுபட சொல்லும் மனசு. அதனால என்ன ஆகுது அப்படின்னு கேட்டாக்க அந்த ஜாடையும் காமிக்காம கட்ட மாதிரி இருக்கிறதுக்கு தான் காட்ட மௌனம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பெரியவா காட்ட மௌனம்னு இருந்தா விசேஷமா மூல நட்சத்திரத்தையும் பெரியவா பேசவே மாட்டோம். பெரியவா மூல நட்சத்திரத்துக்கு பேச மாட்டோம். பல பேருக்கு காரணம் புரியாது. ஏன் பெரியவா மூல நட்சத்திரத்தில், பெரியவாவுடைய நட்சத்திரம் அனுஷம், பெரியவா அனுஷ நட்சத்திரத்தில் பேசாம இருந்தான்னு சொன்னது கேள்விப்பட்டதில்லை. நம்மளாம் மூல நட்சத்திரத்துக்கு பெரியவா பேச மாட்டா அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம். ஏன் மூல நட்சத்திரத்துக்கு பேசுறதில்லை அப்படின்னு கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்தோமான நம்ம எல்லாமே மூல நட்சத்திரத்தில் பேசாம இருந்தா தேவைதானலாம் போகணும். சாதாரணமா இதெல்லாம் கிராமாந்தரங்கள்லாம் பணங்காசுலாம் இவ்வளவு பழக்கம் கிடையாது. அப்படி பழக்கம் இல்லாத கிராமாந்தரத்துலாம் பார்த்தீங்கன்னா எல்லா நாளும் பணங்கள்லாம் கொடுக்க மாட்டா. வழக்கு வச்சா பணம் கொடுக்க மாட்டா. இன்னும் சொல்றா வியாழக்கிழமை வந்து சாயங்காலம் போனேன்னா பணம் கொடுக்கவே மாட்டா. ஏன்னா வியாழன் வெள்ளி கூடுற நேரம் சொல்லுவா. வியாழன் வெள்ளி கூடுற நேரத்திலேயே பணம் கொடுக்க மாட்டான்னா வெள்ளிக்கிழமை பணம் கொடுப்பாளோ? வியாழனோட வெள்ளி வர போகுது, அப்பதான் சேர போகுது, வியாழன் போய் வெள்ளி வர போகுதுங்கிறது அப்பவே கொடுக்க மாட்டேங்கிறவா. வெள்ளிக்கிழமைக்கு 6,000 ரூபாய் முகதரை கேட்டாலும் கை மாற்றி கேட்டாலும் கேட்டால் கொடுக்க மாட்டாலும். இப்போ சம்பளம் கொடுக்க வேண்டியவங்களா இருந்தாலும் கூட அப்பா நாளைக்கு பணம் கொடுக்க மாட்டேன், இன்னைக்கே வாங்கிட்டு போயிடு அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருந்தது. அப்படிலாம் ஒரு காலத்துல ஐஸ்வர்யத்துலலாம் ஒரு நம்பிக்கை வரும். அதுக்கு கண்ணா பின்னாடி செலவழிச்சா மகாலட்சுமியை பார்த்து இருக்க மாட்டா அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுவார்கள், வெள்ளிக்கிழமையில வந்து கொடுக்கல் வாங்கலாம் அவ்வளவா வச்சு வைத்துக் கொள்ள மாட்டார்கள். அப்ப என்ன ஐஸ்வர்யத்துல கண்ணா பின்னாடி செலவழிச்சா மகாலட்சுமி பார்த்து தங்க மாட்டார். தண்ணியும் பணத்தையும் பார்த்து செலவழிக்கணும்னு சொல்லுவார். இப்ப ஒண்ணுலதான் ஒரு ஜாக்கிரதை வந்திருக்கு. சில பேருக்கு, பல பேருக்கு கிடையாது. பல பேர் வந்து வாஷிங் மிஷினை போட்டுட்டு வெளியில விட்டுறா, பைப்பு திறந்துருக்கிறது தெரிய மாட்டேங்கிறது. அது வந்து ஆனா இப்படி சொல்லப்போனா நம்ம உபயோகப்படுத்துறது 15னா வேஸ்டா போறது 50% இருக்கு. ஜலத்தை கணத்துல இழுத்து உபயோகப்படுத்துறதுனால இவ்வளவு செலவு இல்லை. மோட்டாரை வச்சு ஏற்ற ஆரம்பிச்சதுன்னா கண்ணாபின்னான்னு செலவழிக்கிறது. இழுத்தாதான் ஒரு சுப்பு ஜலம் அப்படின்னா இவ்வளவு செலவு கிடையாது ஜலத்துக்கு. நம்ம கூட சுவிட்சை போடுறோம், எவ்வளவு மீட்டர் ஆகுதோ பணத்தை கட்டுறோம். ஜலம் என்னன்னா வாங்கி போடுறோம் லாரியில அப்படிங்கிறது ஒரு பணம் தான் தேவை அப்படிங்கிற ஒரு காலகட்டம் வந்ததுனால ஜலத்தினுடைய அருமையெல்லாம் குறைய ஆரம்பிச்சோம். பணம் கொடுத்தாலும் ஜலம் கிடைக்கணுமே அப்படிங்கிற எண்ணம் இருந்தா பைப்பெல்லாம் கரெக்டா வச்சு ஜலத்தையும் பணத்தையும் பார்த்து செலவழிக்கணும்னு சொல்லுவாரு. இந்த பணத்தை வெள்ளிக்கிழமை திரைகள்லாம் கொடுக்க மாட்டாங்க. காரணம் என்ன, மகாலட்சுமிக்கு கோபம் வந்துடும். அவருடைய அனுகிரகத்தினால தான் நான் பார்த்து கட்டுக்கட்டா இருக்கு. சில்லையா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கிண்ணியில எடுத்து வச்சிருப்பாரு. நம்ம பழசு சொல்லணுங்கிறதுக்காக சொல்லணும். இப்பெல்லாம் கட்டுக்கிட்டா வச்சுக்க முடியாத ஆத்துல கட்டுக்கிட்டா வச்சுட்டு இருக்கிறவாளா என்ன நடக்கிறதுன்னு அப்பப்ப டிவியை போட்டா நமக்கு தெரியுது அல்லவா. கட்டுக்கட்டா இல்லாட்டாலும் கூட நமக்கு தேவைக்கு வேண்டியதை பொறுத்தியாட்டமே கேட்காம நம்ம செலவழிக்கிற அளவுக்கு பகவான் நமக்கு கொடுத்து வச்சிருக்கா. அதை ஜாக்கிரதையா செலவழிக்கணுங்கிறதுக்காக மகாலட்சுமியுடைய வாரம் வெள்ளிக்கிழமை அப்படின்னு எப்படி பணத்தை செலவழிக்க மாட்டாலோ அந்த மாதிரியாக சரஸ்வதியினுடைய நட்சத்திரம் மூல நட்சத்திரம். மூலேன ஆவாகையே தேவி அப்படின்னு நவராத்திரியில பார்த்தீங்கன்னா சரஸ்வதி ஆவாகனம்னு போட்டிருப்பா ஒரு நாளைக்கு. அது என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா மூல நட்சத்திரமாக இருக்கும். மூல நட்சத்திரத்துல அம்பாள் ஆவாகனம் அப்படின்னா விசேஷம்னு சொல்லப்பட்டிருக்கு. பெரியவாளுக்கு
தீர்க்கதரிசிகள் பெரியவா. எப்படி வெள்ளிக்கிழமையில பணத்து செலவு ஜாஸ்தி விவகாரம் பண்ணாமல் மகாலட்சுமியுடைய கிருபா கடாட்சம் பரிபூர்ணமாக கிடைக்குமோ அந்த மாதிரியாக சரஸ்வதியினுடைய நட்சத்திரமால மூல நட்சத்திரத்துல சரஸ்வதிக்கு உரியதான இந்த பேச்சை பேசாமல் இருந்தால் பணத்து செலவிக்காக இருந்தா லட்சுமி சந்தோஷப்படுறாப்ல, பேச்சு அனாவசியமா செலவிக்காக இருந்தா சரஸ்வதி சந்தோஷப்படுவார். சரஸ்வதி சந்தோஷப்பட்டா என்ன பண்ணுவார்? க்ஷீரத்ராட்சா மதுரி மதுரீனா பழிதயாகிறார் ஆச்சாரியார் சௌந்தர நகரியில. அம்மா நீ அனுகிரகம் பண்ணினேன்னா அவ பேசக்கூடிய பேச்சுகள்லாம் எப்படி இருக்கும்னா மது க்ஷீர திராட்சா மதுரி மதுரீனா பழிதயா. பேசக்கூடிய வார்த்தைகள்லாம் ஒரு தேன் போல இருக்கும், பால் போல இருக்கும், திராட்ச போல இருக்கும், அப்படி தித்திக்கும் அப்படின்னு சொல்லப்பட்ட பிரகாரம் சரஸ்வதி கடாட்சம் இருந்தால்தான் பேச்சு ரசிக்கும், தித்திக்கும். அந்த சரஸ்வதியுடைய கடாட்சம் நமக்கு வேண்டும் என்றால் அளவாக பேச வேண்டும். இன்னும் சொல்லப்போனா சரஸ்வதியுடைய நட்சத்திரமான ஒரு தினத்துல பேசாமல் இருந்தால் சரஸ்வதி ரொம்ப சந்தோஷப்படுறார். நமக்கு மதிப்பு கொடுத்தோ நம்முடைய ஒரு சொரூபமான சொல்லை இவர்கள் கணக்காக செலவிடுகிறார்கள் அப்படிங்கிறதுனால சரஸ்வதியுடைய கடாட்சம் பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்படிங்கிறதுனால்தான் பேசாமல் இருப்பார்கள். அன்றைய தினம் ஆச்சாரியார் மாதரிவா அந்த மாதிரியாக இந்த ரிஷிகள்லாம் என்ன நினைக்கிறார்கள்? இவா நம்மளை பார்க்க வரா, இந்த பார்க்க வந்தா அவட்ட நம்ம பேச்சு கொடுக்க முடியாது இருக்கும், பேச்சு கொடுத்தா நம்மளை பத்தி அவ வெளியில போய் சொல்லுவார்கள். சொன்னா இப்ப 4 பேர் வந்தா அடுத்த வாரம் 40 பேர் வருவா, 40 பேர் வந்தா அதுக்கு அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா 400 பேர் வருவார்கள். சோ இவா கண்ணிலேயே படக்கூடாதுன்னு இந்த வாதரசரான்னு சொல்லுகிற ரிஷிகள்லாம் என்ன பண்ணினார்கள்? தேம் தே நீலாயமச்சரம் அவர்கள் இந்த வாசவசன ரிஷிகள் நிலாயம் அச்சரன் உத்திரஜித்து அந்தர்ஹிதாக ஆசன் மறைந்து விட்டார்கள். அவர்கள் இந்த தன்னை தேடி வந்த ரிஷிகள் கண்ணில் படக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர்கள் மறைத்து விட்டார்கள். எங்க மறைந்தார்கள் வேதமே சொல்லும். தேனு பிரவிசு கூஷ்மாண்டானி அவர்கள் எங்க மறைந்தார்கள் கேட்டால் தன்னுடைய யோக சாமர்த்தியாது சூக்ஷ்ம சரீராக பூத்வா புஷ்பாண்டாட்சியானி அப்படின்னு வித்யாரண்யார் பாஷ்யம் என்றார். அவர்கள் இந்த பலவிதமான யோக சாமர்த்தியத்தை உடையவர்களாக இருப்பவர்களாக இருக்கிற அந்த வாதரசனான்னு சொல்லக்கூடிய ரிஷிகள்லாம் தன்னுடைய சரீரத்தை சூக்ஷ்ம சரீரமாக செய்து கொண்டு அவர்கள் புஷ்பாண்டத்துக்குள் நுழைந்தார்கள், மறைந்து விட்டார்கள் புஷ்பாண்டத்துக்குள்ள. தேனு பிரவிசு புஷ்பாண்டானி தேனு பிரவிசு புஷ்பாண்டானி புஷ்பாண்டத்துக்குள்ள நுழைந்தார்கள் இருக்கு இந்த இடத்துல. பொதுவா புஷ்பாண்டம்னா எல்லாருக்கும் அர்த்தம் தெரியும் நினைக்கிறேன், காமிக்கிறாருமா. பூஷணிக்காய்க்கு புஷ்பாண்டம் அப்படின்னு பெயர். ஒரு ராஜா ஒருத்தருக்கு சம்பாவனை பண்ணினார். ஒரு மகாராஜா ஒருத்தருக்கு சம்பாவனை பண்ணினார். என்ன சம்பாவனை பண்ணார்னா ஒரு பெரிய பூஷணிக்காய் எடுத்து கொடுத்தார் அவர்கிட்ட. அந்த வந்து வித்வானுக்கு அவர் பார்த்தா ஏதோ மகாராஜா பணமாக கொடுக்க போறார், செக்கா கொடுக்க போறார், சொர்ணமா கொடுக்க போறாரு நினைச்சோம். கடைசியில் ஒரு புஷ்பாண்டத்தை கொடுத்துட்டாரு அப்படின்னு நினைத்து என்ன பண்ணாரு, ஆற்றுக்கு எடுத்துட்டு போனார். போற சமயத்தில் ஒரு சந்தேகம் இருந்தது. நல்ல பூஷணிக்காய் 4-5 நாள் தாங்கும், பெரிய சம்சாரி அவர். இது ஆற்றுல எடுத்துட்டு போய் கொடுத்தா 4 நாளைக்கு தாக்கும்படி ஆனாலும் கூட நம்ம ஆற்றுல உள்ள மாமி குழந்தைகள்லாம் நம்மளை பரியாசம் பண்ணுவார்கள். உம்மை படிப்புக்கு ராஜா புஷ்பாண்டம் தான் சம்பாவனை அப்படின்னு கொடுத்துருக்கா. விழுந்து விழுந்து படிக்கிறேன், விழுந்து விழுந்து அத்தியனம் பண்ணியிருக்கேன், அதை பண்ணியிருக்கேன், இதை பண்ணியிருக்கேன்னு அவ நினைப்பார்கள். அப்படின்னு நினைச்சிட்டு வர வழியில ஏதாவது ஒரு மார்க்கெட்ல கொடுத்துட்டு பணத்தை வாங்கிட்டு போலான்னு அப்படியே வந்த ஒரு முகமதியர் ஒருத்தர் கடை வச்சிருந்தார். அவர்கிட்ட இந்த புஷ்பாண்டத்தை என்னங்க வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு அவரை 4 ரூபாய் 5 ரூபாய் அதனால அதான் விலை. இப்பெல்லாம் புஷ்பாண்டம்லாம் கிலோ கணக்கில் தான் விலை. இதெல்லாம் காய பார்த்து விலை கொடுப்பார்கள். இப்போ எல்லாம் இடம் வச்சு தான் கொடுக்குறாள்வா. அது மாதிரி ஏதோ பணத்தை கொடுத்தா ஆற்றுக்கு எடுத்துட்டு போயிட்டா அவன் என்ன பண்ணினா வியாபாரத்துக்காக கத்தியை போட்டு நறுக்கினா ஒரே நவரத்னங்களும் சொர்ணங்களும் அதுக்குள்ள வச்சிருக்காங்க ராஜா. பாக்கியம் பவதி சர்வத்திர நவித்யா நச்சபூர்கணம்
புஷ்பான் துருஷ்கேன விலோகிதான ஸ்லோகமாக பூர்த்தி அடையுது. அதாவது புஷ்பாண்டாபியந்தரே முத்தாக துருஷ்கேன விலோகிதான ஸ்லோகம். அது நிறைய முத்துக்களையும் சொர்ணத்தையும் போட்டு வச்சிருக்கான் ராஜா. ஏன் இப்படி கொடுத்தான் அப்படின்னு கேட்டா அவனுக்கு தெரியும் இவர்கிட்ட நிறைய கொடுத்தாக்க பல பேர் அசூயப்படுவா. இன்னும் சொல்லப்போனா இவர்கிட்ட கொடுத்தத 4 பேர் தெரிஞ்சுட்டா இவர் இருக்கிறது பெரும் குடில், இவருக்கு தெரியாமல் திருடிட்டு போகலாம். அதனால மறைமுகமாக கொடுக்க வேண்டும் அப்படின்னு என்ன பண்ணா புஷ்பாண்டத்துக்குள்ள பூஷணிக்காய்க்குள்ள போட்டு கொடுத்தா அவருக்கு என்ன ஆச்சு, அவருக்கு அதை வாங்கிக்கிற அதை அனுபவிக்கக்கூடிய பாக்கியம் அவருக்கு இல்லை. அதனால அந்த பாக்கியம் இல்லாதனால என்ன ஆச்சுன்னு கேட்டாக்க 5 ரூபாய்க்கு கொடுத்துட்டு போயிட்டா அதை வாங்கி உடச்சு பார்த்தான்னு அவர் நீதி சாஸ்திரத்தோட கதை சொல்லுவார்கள். அந்த மாதிரியாக ராஜா புஷ்பாண்டத்துக்குள்ள போட்டு கொடுத்தாப்புல இவர்கள்லாம் புஷ்ணிக்காய்க்குள்ள நுழைந்தார்களோ தேனும் பிரவிசு புஷ்பாண்டானி. வேதம் தான் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. வேதத்துல சில மந்திரங்களுக்கு புஷ்பாண்டம்னு பேரா. புஷ்பாண்டாக்கியானி மந்திரவாக்கியானி அனுப்பிரவிஷ்டா அப்படின்னா கேள்விப்பட்டிருப்பேன் நினைக்கிறேன். புஷ்பாண்ட ஹோமம் அப்படின்னு வைதிக சித்த உள்ளவாழ கேள்விப்பட்டிருப்பாரு. சில பேர் சொல்லுவா நான் புஷ்பாண்ட ஹோமம்னு ஆசையா இருக்கு அப்படின்னு. பார்க்காதவர்கள் வாத்தியார்ட்ட போய் கேட்பார், புஷ்பாண்ட ஹோமத்துக்கு நான் எத்தனை பூஷணிக்காய் வாங்கிட்டு வரணும் அப்படின்னு கேட்பாரு. பூஷணிக்காய்க்கு இந்த ஹோமத்துக்கு சம்மந்தமே கிடையாது. வேணா பூஷணிக்காய் வாங்கினது நல்ல ரசவாங்கியா பண்ணி வேணா பரமாறலாமே தவிர புஷ்பாண்ட ஹோமத்துக்கும் பூஷணிக்காய்க்கு சம்பந்தமே கிடையாது. ஆனா புஷ்பாண்ட ஹோமம்னு பெயர். அந்த மந்திரங்களுக்கு புஷ்பாண்டம் அப்படின்னு பெயர். அந்த மந்திரத்துக்குள்ள இவர்கள் பூந்து விட்டார்கள். இந்த வாதரசனான்னு சொல்லக்கூடிய ஜீவிகள் வந்தவர்கள் விடல. இவர்கள் நம்ம கள்ளப்படக்கூடாதுங்கிறதுக்காக இங்கதான் எங்கேயோ இருக்கார்கள், இவாள் எப்படியாவது கண்டுபிடிக்க வேண்டும் அப்படின்னு என்ன பண்ணினார்கள், ஸ்ரத்தயா சதபசாஜா பார்க்காம போறதில்லை. அவளை பார்த்துட்டு தான் போவோம் அப்படிங்கிற ஒரு ஈடுபாட்டோட ஸ்ரத்தயா சதபசாஜா சுத்த சித்தர்களா மனசுல வேற விதமான ஒரு எண்ணங்களும் இல்லாமல் இவரை பார்க்காம போறதில்லை. எத்தனை சிரமப்பட்டால் இவரெல்லாம் பார்த்துட்டு தான் போகணும் அப்படின்னு இவர்கள்லாம் என்ன பண்ணினார்கள், யானேன அன்விஷியேனா அவளையே நினைத்துக் கொண்டு தேடினார்கள். தேடின போது என்ன ஆச்சுன்னா அவர்கள்லாம் அந்த மந்திரத்துக்குள்ள இருக்கார்கள் அப்படின்னு தெரிஞ்சிருந்தான். அப்பதான் அவர்கள் அந்த புஷ்பாண்ட மந்திரத்துக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருக்கார்கள் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுட்டு அப்படிங்கிறத அவர்கள் ஒரு புரிஞ்சுட்டு அவர்களை சாட்சாத்கரித்து விட்டார்கள். தரிஷீனம் ப்ருவன் நமோஸ்து பகவந்தஹ அஸ்மின்தாம்னி கேனவஸ்ஸ பரியாமேதி தாரிகஜோ ப்ருவன் பவித்ரன்னோ பூத ஏனாரே பசஸ்யாமேதி தஜேதானி சூக்தான்யபஷ்யன்னே. சுத்தமான பவித்திரத்தை கொடுக்கக்கூடியதான விஷயத்தை நீங்கள் சொல்ல வேண்டும். பவித்திரம் சுத்திகரணம் அஸ்வபியம் பூதா ஹே வாதரசனாக. அது எப்பேற்பட்டது நான் அப்பிரயாசேன ரசா சுத்திப்பிரதம் விசாரிய சிரமமில்லாமல் உடனே பவித்திரத்தை கொடுக்கக்கூடியதான அந்த விஷயத்தை எங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் அப்படின்னு வாதரசனர்கள்னு சொல்லக்கூடிய அந்த ரிஷிகளை தேடி வந்த ரிஷிகள் கேட்க அப்பதான் அந்த வாதரசனர்கள்லாம் சொன்னார்கள், உடனே க்ஷமத்தை கொடுக்கணும். அப்பிரயாசேனு ரொம்ப அழகா போடுங்க. ஒரு பலனை அடைய வேண்டும் என்றால் ரொம்ப முயற்சி பண்ணணும், ரொம்ப கஷ்டப்படணும். சொல்லுவா, இந்த பெரம்பூர்ல இந்த வீடு கட்டுறதுக்கு நான் எத்தனை கஷ்டப்பட்டேன் தெரியுமா, அந்த லாண்ட்ல இந்த கிரவுண்ட் வாங்குறதுக்கு எத்தனை கஷ்டப்பட்டேன் தெரியுமா அப்படின்னு சொல்ல காலங்கள்லாம் போக இந்த ஒரு பிளாட் வாங்குறதுக்கு எத்தனை கஷ்டப்பட்டேன் தெரியுமான்னு இப்ப சொல்ல முடியாது. இதெல்லாம் மண்ணு வாங்கி கிணறு பிரித்து காம்பவுண்ட் எடுத்து வீடு கட்டினவர்கள்லாம் சொல்லுவார்கள், ரொம்ப கஷ்டப்பட்ட முன்னாடி இதை கட்டினேன் அப்புறம் இதை கட்டினேன்னு சொல்லுவார்கள். அந்த மாதிரி ரொம்ப பிரயாசப்பட்டு அடைய வேண்டிய விஷயத்தை அப்பிரயாசேன்னு பிரயாசையே இல்லாமல் சகசா உடனே கிடைக்க முடியாத
அந்த மாதிரியான ஒரு சுத்தியை கொடுக்கக்கூடிய க்ஷேமத்தை கொடுக்கக்கூடிய மந்திரங்களை நீங்கள் எங்களுக்கு அருள வேண்டும் அப்படின்னு சொன்னதுக்காக அப்பதான் அந்த வாதரசர்கள்னு சொல்லக்கூடிய ரிஷிகள் தன்னை தேடி வந்து தான் மறைந்திருந்த போது தன்னை ரொம்ப கஷ்டப்பட்டு கண்டுபிடித்த அந்த ரிஷிகளுக்கெல்லாம் நான் எங்க இருந்தோம், அது எப்பேற்பட்ட மந்திரம், அந்த மந்திரமானது எப்போ உச்சாரிக்கப்பட்டால் ஹோமம் பண்ணப்பட்டால் எப்பேற்பட்ட க்ஷேமத்தை கொடுக்கக்கூடும் அப்படிங்கிற விஷயத்தை சொன்னார்கள். அப்படின்னு சொல்லக்கூடியதான 3 பேராகிராஃப் 3 அனுபாகங்களை இவர்களுக்கு காமித்து கொடுத்து இந்த 3 அனுபாகங்களால அக்னியில் ஆழ்ச்சித்திரால ஹோமம் பண்ணி வைஸ்வானராய பிரதிவேதயாமயித்யுபதிஷ்டதே வைஸ்வானராய பிரதிவேதயாமஹாங்கிற மந்திரத்தினால அக்னியை உபஸ்தானம் பண்ணினார். நீங்க சொன்னாப்ல பரம பவித்திரத்தை உங்களுக்கு கொடுக்கக்கூடியது இந்த மந்திரங்கள் அப்படின்னு வாதரசனான்னு சொல்லக்கூடிய ரிஷிகள் தன்னை தேடி வந்த ரிஷிகளுக்கு இதை சொன்னார்கள் அப்படின்னு வேதமே இந்த கதையை நமக்கு சொல்லி இந்த ஹோமத்தை எப்படி பண்ணணும், இந்த மந்திரத்துக்கு என்ன விளக்கம் அப்படிங்கிறத சொன்னதை தான் புஷ்பாண்ட ஹோமம் அப்படின்னு நம்ம பார்க்குற வாத்திய பரம சுலபமா அவர் பண்ணியிருக்கிறது. இன்னும் சொல்லணும்னா வேதாத்தியனம் என்ன, ஒருத்தர் 2 வாத்தியார் இருந்தா கூட புஷ்பாண்ட ஹோமம் பண்ணிக்கலாம். இப்போ மகாருத்ரம் ருத்ரிகாட்சி பண்ணனா 12 வாத்தியார் வேணும். நிறைய பேர் வச்சுட்டு புஷ்பாண்ட ஹோமம் பண்ணலாம். ஆனா நமக்கு காலதேசத்தை அனுசரிச்சு பரிமிதமா செலவழிச்சு பண்ணணும்னா 2 வாத்தியார் வந்தா போதும், 1 வாத்தியார் வந்தாலே போதுமா. அவர் வந்து கரெக்டா மந்திரத்தை சொல்லி நம்ம பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அதனால கிடைக்கக்கூடிய பலனை அலாதியா. இதை வேதம் ஒரு கதையாக சொல்லி இந்த மந்திரத்தை யார் சொல்லி ஹோமம் பண்றாரோ அவளுக்கு பரம பவித்திரத்தை கொடுக்கக்கூடியது அப்படின்னு சொல்லி சொல்ல போனா நீங்க ஆத்திர என்ன கர்மா பண்ணினால், கர்மானா என்ன அங்க புத்தி அங்க கொண்டு விட வேண்டாம். நீங்க என்ன காரியம் ஆத்திர பண்ணினால் அதுக்கு முன்னாடி இதை நீங்க இந்த ஹோமத்தை செய்தீர்களானால் பூதா பரம பவித்திரமாக உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொன்னதுனாலதான் அநேகமா சித்தாச்சாரங்கள்ல புஷ்பாண்ட ஹோமம் அப்படிங்கிறத நம்மலாம் சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். சாதத்துக்கு முன்னாடி பண்ணுவார், சாதத்துக்கு முன்னாடி பண்ணுவார்கள். இன்னும் சொல்லப்போனா புஷ்பாண்டை ஜுகுயாது யோபூதைவ மன்யேதா. புஷ்பாண்ட ஹோமத்தை எப்ப பண்ணணும் அப்படின்னா எப்ப வேணாலும் பண்ணலாம். சாதத்துக்கு முதல் நாள் தான் பண்ணணுங்கிறது இல்லை. யா அபூதைவ மன்யேதா, நமக்கு பவித்திரத்துவம் போராது, சுத்தி போராது அப்படின்னு யாருக்கு மனசுல தோன்றதோ அப்பவே உடனே ஆரம்பிக்கலாம், பண்ணலாம். அக்னி சித்தாந்தம் பண்ணி அவுபாசனம் பண்ணி அவுபாசனத்தை தாரியமா வச்சுக்கிட்டு உடனே இந்த ஹோமத்தை பண்ணலாம் அப்படின்னு சொல்றது இந்த வேதமானது. அதனால இந்த புஷ்பாண்ட மந்திரத்தை அத்தியனம் பண்ணணும். முதல்ல தெரிஞ்சுக்கொடுக்கிறதுக்காக சொல்றாங்க. புஷ்பாண்ட ஹோமத்தில் உள்ள மந்திரங்களை முதல்ல உருமுகமாக அத்தியனம் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம மாமியோட சாகச்சரியத்தோட ஆணுகூலியத்தோட ஆத்துல இந்த ஹோமத்தை பண்ணினால் சகல க்ஷேமத்தையும் கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. எத்தனை நாளைக்கெல்லாம் பண்ணணும்னு சொல்லப்பட்டிருக்கு. 1 வருஷ காலம் விடாம பண்ணலாம். சம்பத்சரம் தீட்சிதோ பவதி அப்படின்னு மாசம் 1 மாசம் பண்ணலாம், 1 வருஷம் பண்ணலாம், 24 நாள் பண்ணலாம், 12 நாள் பண்ணலாம், 6 நாள் பண்ணலாம், 3 நாள் மினிமம் 3 நாளாவது பண்ணணும் அப்படின்லாம் இந்த பெருமைகள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. மந்திரமும் உயர்ந்த மந்திரம். இவ்வளவு சொன்னேனே, இந்த மந்திரத்துல சகல பாவங்களும் போகும்னு சொன்னீங்கல்லவா, அந்த பாவத்துல முதல் பாவமா என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டா அந்த முதல் மந்திரத்துக்கு கொண்டுதான் அர்த்தம் சொல்லப்படேன். யத்தேவாதேவஹேளனம் தேவாசஸ்ய கிருபாபயம் ஆதித்யாஸ்தஸ்மான் மாமுஞ்சதான் ரிதஸ்யக்தே தமாமிதா. ஹே தேவா தேவாசா தேவாக, நான் செஞ்ச
ஒரு முதல் பாபம் என்னன்னு கேட்டாக்கள் தேவஹேளனம். தேவஹேளனம்னா தேவானாம் குரோத காரணம் கர்மா அப்படின்னு வித்யாரண்யாளுக்கு பாஷை. தேவர்களுக்கு கோபத்தை ஏற்படுத்தக்கூடிய நான் என்ன காரியம் பண்ணியிருந்தாலும் அது தேவஹேளனம் தான் அப்படின்னு. தேவஹேளனம்னா தேவர்களுக்கு கோபத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயம். நீங்க பார்த்தீங்கன்னா அநேகமா நம்ம வாழ்க்கையில செய்ய வேண்டிய காரியங்கள்ல நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ விவரம் தெரியாம பண்ணும்போது என்ன ஆகும்னா அநேகமா அது தேவர்களுக்கு கோபத்தை கொடுக்கக்கூடிய காரியமா தான் இருக்கும். ஒரு ஸ்நானம் ஒழுங்கா நடக்கிறதா, ஸ்நானம் பஞ்சாங்க முச்சதேன்னு ஸ்நானம் எப்படி பண்ணணும்னு சொல்லப்பட்டிருக்கோ அந்த மாதிரியாக ஸ்நானம் பண்ண முடியுறதா, சந்தியானுஷ்டானம் எப்படி பண்ணணும்னு சொல்லப்பட்டிருக்கோ அந்த மாதிரி சந்தியானுஷ்டானம் பண்ண முடியுறதா, நித்திய அக்னி பரிச்சரணம் பண்ணணும்னு நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. அக்னி தேவோ திவ்யாதீனா அப்படின்னு பிராமணா நித்யாக்னி உபாசனம் பண்ணணும்னு சொல்லப்பட்டிருக்கு. நம்ம அதுல என்னைக்கான ஒரு நாளைக்கு முக போட முடியுறதா, நம்மளுடைய ஏகாக்னியோ திரேதாக்னியோ ஒண்ணுமே பண்ண முடியலையே. அப்படி இருக்கிறத சொல்ற நித்தியம் வேதாத்தியனம் பண்ணணும் அப்படின்னு பிரம்மயஜ்ஞேன யக்ஷ்யமானா. உங்களுக்கே உரிய அந்த வேதத்தை நீங்கள் மறக்கக்கூடாது, முதலில் கற்க வேண்டும், அதை எப்போதும் மனசிலேயே வைத்துக் கொள்ள வேண்டும், அதை டெய்லி இதை ஒரு பிரச்சனமாவான் டெய்லி சொல்ல வேண்டும் சொல்லக்கூடிய பிரம்மயஜ்ஞம் நம்மளால ஒழுங்கா பண்ண முடியறதா? இன்னும் சொல்லப்போனா மாத்தியானிகம், தேவ பூஜனம், வைஸ்வதேவம் இதெல்லாம் நமக்கு சரியா நடக்கிறதா? இப்படின்னு யோஜனை பண்ணி பார்த்துட்டே இருக்கிற சமயத்துல அநேகமா எல்லாமே தேவகோபமாக தான் தெரிகிறது அப்படின்னு நமக்கு புரியுறது அல்லவா? சோ இதெல்லாம் நமக்கு பகவான் இது மாதிரியான ஒரு சூழ்நிலையில் நம்ம இந்த மாதிரி பண்ண முடியாத இருக்கும் போது தேவர்கள் நம்மள்கிட்ட கோவிச்சுட்டு இருந்தா அதனால ஏற்பட்ட பாவம் போக வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த முதல் மந்திரத்திலேருந்து ஆரம்பிச்சு கடைசியில என்மயா மனசா வாசா கிருதமேன கதாசன சர்வஸ்மாத் தஸ்மான் மேனிதோ மோக்தி த்வகம் ஹி வேச்சயதா ததம். கடைசி மந்திரம் என்மயா மனசா வாசா. எல்லா மந்திரங்கள்லாம் ரொம்ப விசேஷமான யுத்தஸ்தாப்தான் சகர கிருஷான். நான் கையால பண்ணப்பட்ட பாவங்கள் இன்னும் சொல்லப்போனா எங்க அம்மா வேத்துல நான் இருக்கிறது எங்க அப்பா பண்ணப்பட்ட பாபங்கள். என்மயி மாதா கர்ப்பே சதி யதா ஏனஸ்தகாரயத் பிதா அப்படின்னு சொல்லுது. இன்னும் சொல்லப்போனா மந்திரங்கள்லாம் ஆச்சரியகரமான மந்திரம். விவரம் தெரிஞ்சு பாபம் பண்ணினா நம்ம லிஸ்ட்ல சேர்க்கலாம். ஐயா விவரம் தெரியாத சின்ன வயசுல அம்மாட்ட பால் குடிக்கிற காலத்துல ஏதாவது பாபம் நேர்ந்தால் அதுக்கெல்லாம் பிராயசித்தம் கேட்கறது புஷ்பாண்டம். என்ன பிராயசித்தம் அப்படின்னு கேட்டா விவரம் தெரியாம அம்மாட்ட பால் தாய்ப்பால் குடிக்கக்கூடிய குழந்தை பண்ணக்கூடிய பாப்பன்னு ஏதாவது உண்டாலும் சொல்லணும். இன்னும் சொல்ல போனா விவரம் அறியாமல் பண்ணின பாபத்தை லிஸ்ட்லயே சேர்க்கக்கூடாது. மகாபாரதத்துல ஒரு கதை வேற. ஆணிமாண்டவர் கதையை கேள்வி விட்டவாளுக்கு தெரியும். அவர் சின்ன வயசுல கட்டான பிடிச்சு விளையாடினார், அதனால அவரை கையில ஏற்றினார்னு சொல்லப்பட்டிருக்கு. நேர தர்மராஜாட்டியே போய் கேட்டார் இந்த விஷயத்தை. எனக்கு இது மாதிரியான பாபம் நான் பண்ணாத போது என்னமா நீங்க தண்டனை கொடுத்தேன் போது நீங்க சின்ன வயசுல இந்த தட்டான பிடிச்சு விளையாடினீர்கள், அதனால உங்களுக்கு இதை கொடுத்ததுன்னு உடனே அப்ப எனக்கு என்ன வயசுன்னு கேட்டார் ஆணிமாண்டவர். அப்ப தட்டான பிடிச்சு வயசு விளையாடக்கூடிய வயசா இருந்தா 8 வயசு 10 வயசு 12 வயசு தான் இருக்கும். அறியாத வயசுல நான் அந்த பாவம் பண்ணதை நீங்க இந்த கணக்கு என் கணக்குல எழுத்தினதே தப்பு. ஆடிட்டர் நான் கணக்கு பார்க்குற காலமானது ஜூலை மாசம். நீங்க இதை என்னுடைய அக்கௌண்ட்ல வரவலை வச்சதே தப்பு அப்படின்னா ஆணிமாண்டவர். உடனே தர்மராஜா சொன்னார், நீங்க சொல்லப்பட்டு வேணா நான் வேணாமே மாத்திக்கிறேன், நீங்க நான் எழுதுறது தப்புன்னு என்னமா சொல்லலாம்னு உடனே சாபம் கொடுத்தார். தர்மராஜாவுக்கு சாபம் கொடுத்தாரா ஆணிமாண்டவர். எப்போதைக்கு இந்த மாதிரி விவரம் தெரியாம எதுல இதை போடணுமோ அதை போடாம அவாவா கணக்கில் சரியா போடாம நீ எப்போதைக்கு இதை தப்பான இந்த கணக்கை போட்டியோ நீ மனுஷனா பிறக்க நீ சாபம் கொடுத்தார் தர்மராஜாவுக்கு ஆணிமாண்டவர். அதனால விதுரராவுக்கு பிறந்தா அப்படின்னு பாண்டவிய சாபாது அப்படின்னு பாகவதத்துல இந்த கதை சொல்லப்படுகிறது. சோ இந்த தப்புகள் விவரம் தெரியாத அறியாத 8 வயசு 10 வயசுல பண்ண தப்பே தப்புன்னு கணக்கிடக்கூடாதுன்னு சொல்லும் போது அம்மா பால் குடிக்கிற சமயத்துல பண்ணக்கூடிய சில காரியங்கள் பாவம்னு சொல்லப்பட்டிருக்கான். வேதம் இருக்கு. அது என்னன்னு கேட்டா யதா விபேஷ மாதரம் பிதரம் புத்திர பிரமுதிதோதயன்னே அயும்சிதௌ பிதரௌ மயாதத் தத
பவானி. நான் சின்ன வயசுல எங்க அம்மாட்ட பால் குடிக்கும் போது நான் ஒரு சந்தோஷத்துல அம்மாட்ட பால் குடிச்சுட்டே இருக்கிறத பல்லு முளைச்சதோ பல்லு முளைக்கலையோ எங்க அம்மாவுடைய பாலை கடிச்சிருந்தேன்னா அதுல என்ன பாபமோ அந்த பாபம் போகணும் அப்படின்னு மந்திரம் சொல்றது. பால் குடிக்கும் போது அம்மாவுக்கு நான் துன்புறுத்தி இருந்தேன்னா அப்ப அந்த குழந்தைக்கு அறிவே இல்லாத, அதாவது வளர்ச்சியே இந்த பகுத்தறிவே தெரியாத ஒரு காலகட்டத்துல பண்ணின பாபத்துக்கே பிராயஷ்சித்தம்னாக்க விவரம் தெரிஞ்ச அப்பா அம்மாவுக்கு தப்பு பண்ணா அதுக்கு என்ன பலன்கிறத கதையில சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவ வந்து சொல்ல போனா அப்பா அம்மாவுக்கு பண்ற துரோகியா ஆக்கட்டவங்கிறான் பரதன் சபதத்துல ராமாயணத்துல சொல்லும் போது. இந்த மாதிரியாக நம்ம பண்ணின பாபங்கள் எல்லாமே இதுல சொல்லப்பட்டு இதுலேருந்து விடுதலை அடையணும், இதுலேருந்து விடையடையணும் அப்படின்னு சொல்லப்பட்ட இந்த மந்திரங்களை இந்த வாதரசனால் அப்படின்னு சொல்லக்கூடிய ரிஷிகள்லாம் இந்த ரிஷிகளுக்கு சொல்லி காமித்தார்கள். அதிலேருந்து இந்த மந்திரமானது லோகத்துல பிரசித்தமாக ஆகிட்டு யாரார் நாம் பாவம் பண்ணணும்னு நினைக்கிறாளோ அவெல்லாம் இதை தெரிந்து இந்த தன்னுடைய ஹோமத்துல தன்னுடைய அக்னியில இதை யார் ஹோமம் பண்றாளோ அவ சமஸ்த பாவத்திலேருந்து விடுபடுவார்கள் அப்படின்னு வேதமானது ஒரு கதையா சொல்லி இந்த விஷயத்தை நமக்கு நிறைய பிரகடனப்படுத்துறது. இன்னும் சொல்லப்போனா நம்ம புஷ்பாண்ட ஹோமம் வரைந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. புஷ்பாண்ட ஹோமம் வரைந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டை கரெக்டா ஒரு பிராமணால் எப்படி சாப்பிடணும்னு தெரிஞ்சுட்டு பண்றாளோ அதுவே அவளுக்கு புண்ணியம்னு சொல்லப்பட்டிருக்குன்னா நம்ம போஜனம் பண்றோமே இந்த போஜன காலத்தை நம்ம எப்படி சாப்பிடணும்னு சொல்லப்பட்டிருக்கோம் அதை நம்ம சரியா தெரிஞ்சுட்டு பண்ணினால் அதுவே அவளுக்கு புண்ணியம் அப்படின்னு சொல்லப்படும். அது என்ன அப்படின்னு கேட்டாக்கா பரிகேச்சனம் பண்ணி பிராணாக்கியோத்திரம் பண்ணி அப்படி சாப்பிட்றாள் அல்லவா அந்த போஜனத்துக்கே தனி பலனம் அப்படின்னு சொல்லப்படும். அதாவது ஒரு மனுஷன் ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அதுவும் வேதாந்த வித்தியை அவன் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அவனுக்கு சில அடிப்படையான தகுதிகள்லாம் வேணும். நல்ல ஆச்சாரியன்ட்ட போய் அந்த ஆச்சாரியன்ட்ட நன்னா கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஆசை முதல்ல வேணும். முதல்ல ஒரு சிஷ்யனுக்கு தெரிந்தது போதுங்கிற எண்ணத்தோடு இருக்கக்கூடாது. இன்னும் சொல்லப்போனா பணம் முதலிய லாபங்கள் எல்லாம் ஆசையை விட்டுட்டு படிப்பு தான் நம்ம கற்க வேண்டும் அப்படின்னு படிப்புல நல்லா கவனம் செலுத்த வேண்டும். இன்னும் சொல்லப்போனா மூணாவதான ஒரு தகுதி என்னன்னு கேட்டா தனக்கே எல்லாம் தெரியும் அப்படிங்கிற கர்வத்தை விட்டுட்டு விளங்கி வணங்கி வினயத்தோட ஆச்சாரியன் போய் பயில வேண்டும். இந்த மாதிரி மூன்று தகுதியும் உள்ளவர்கள் தகுதி பெறாதவர்கள் முழுமையான வித்தை ஆச்சாரியன் அறியவே முடியாமல் தவிப்பார்கள் சொல்லப்படும். இம்மூன்றும் உள்ளவர்களே சிறந்த முறையில் உபதேசம் பெற்றுக் கொள்வார்கள். ஒரு சமயம் வேத பண்டிதருக்குள்ள 5 முனிவர்கள் ஒன்றாக சேர்ந்தார்கள். அவர்கள் சேர்ந்து எல்லோரும் என்ன பண்ணார்கள் ஆத்ம விசாரம் செய்தார்கள். அவர்கள் 5 பேருமாக என்ன ஆத்ம விசாரம்னு கேட்டாக்க நமக்குள்ள ஆத்மாவாக இருக்கக்கூடிய அந்தர்யாமியாக இருக்கக்கூடிய பிரம்மம் எது அப்படிங்கிற பற்றின விசாரம். நம்மளுக்குள்ள பிரம்மம் இருக்குன்னு சொல்லலாம். அந்த பிரம்மம் எது உள்ள அந்தர்யாமியா இருக்கக்கூடிய இந்த பரபிரம்மம் எது அப்படின்னு விசாரம் பண்ணார்கள். அப்ப அவ 5-6 பேர்கள் கலந்து பேசி அவர்களுடைய தீர்மானம் ஏற்படலை. ஒருத்தர் ஒரு விதமாக சொன்னார்கள். அன்னம் பிரம்மேதி பிராணம் பிரம்மேதி மனோம் பிரம்மேதி இப்பெல்லாம் வேற உபநிகத்தை நம்ம சொல்லி கொடுத்துருக்கல்லவா. அதனால அவர்களுக்குள்ளேயே ஒரு தீர்மானமானது வரல. அப்ப என்ன பண்ணினார்கள் இந்த விஷயத்தை யாரான யார் நல்லா தெரிஞ்சுட்டு இருக்காளோ அவாட்ட போய் கேட்டு அதே தெளிவு பெறலாம் அப்படின்னு சொல்லி உத்தாரகர் அப்படின்னு சொல்லக்கூடியதான ஒரு பெரியவர்கிட்ட போய் கேட்டார்கள். நீங்க ஏதோ கொஞ்சம் இந்த விஷயமா தெரிஞ்சுட்டு இருக்கேன்னு நாங்க கேள்விப்பட்டோம். நம்மளுக்குள்ள உள்ள பரமாத்மா எங்க இருக்கார், அவர் எப்படி உபாசிக்கணும், என்ன ரூபத்துல இருக்கார் அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுட்டு இருக்கே, அதுக்காக ரொம்ப ட்ரை பண்ணிட்டு இருக்கேன்னு கேள்விப்பட்டோம். அதனால நீங்க சொன்னா தேவலாம் அப்படின்னு போய் கேட்டார். அவருடைய உத்தாரகம் பார்த்தா இவாள்லாம் மகா வேத பண்டிதர்கள் என்ன போய் இந்த விஷயத்தை வந்து கேட்கிறார்கள். ஆனா நான் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கேனே தவிர நான் முழுமையா அந்த விஷயத்தை நான் தெரிஞ்சுக்கல. அதனால இதை பத்தி இவாள்கிட்ட நம்ம அறகுறையா சொல்லக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவர்களாம் என்ன பண்ணினார். இந்த உத்தாரகர் கேகே தேசத்துல ஒரு ராஜா இருக்கான், அஸ்வபதினு பேரு. அவர் இந்த விஷயத்துல ரொம்ப எக்ஸ்பர்ட். அவரை போய் கேளுங்கள், அவர் உங்களுக்கு சொல்லுவா அப்படின்னு சொல்லி உத்தாரகர் என்ன பண்ணார். இந்த 5 பேரோடையும் சேர்ந்து வந்தார். அவர் கொஞ்சம் தெரிஞ்சிட்டு இருக்கார். தெரிஞ்சிட்டாலும் கூட அந்த ராஜா என்ன சொல்றாங்கிறத கேட்டு தெரிஞ்சுப்போம்னு 5-6வது பேரா அவர் வந்தார். அந்த அஸ்வபதி கேகே
கேட்டார்கள், உள்ள பரபிரம்மம் இருக்குன்னு சொல்றாலே அந்த பரபிரம்மத்தை நீங்க எந்த வடிவாக தெரிந்து கொண்டு உபாசிக்கிறீர்கள், அதை நீங்க கிட்ட சொல்ல வேண்டும் அப்படின்னு சொன்னார்கள். அந்த அஸ்வபதி தான் ராமாயணத்துல வரக்கூடிய கைகையினுடைய அப்பான்னு சொல்லுவா சில பேர். கைகையை பற்றி ராமாயணத்துக்கு எப்படிலாம் சித்தரிக்கப்பட்டிருக்கோம், அந்த கைகையினுடைய அப்பாவா அந்த அஸ்வபதி. அஸ்வபதி சொன்னா எறும்பு பேசுறதெல்லாம் கூட கேட்கக்கூடிய ஞானத்தை உடையவர் ராமாயணத்தை சொல்லி கேட்டிருப்பீர்கள் நிறைய. அப்பேற்பட்டவர் அவர்கிட்ட போய் இவர்கள்லாம் வந்து கேட்டார்கள். அஸ்வபதி மகாராஜா சொன்னார், இந்த 6 பேரையும் கூப்பிட்டார், தனித்தனியா கௌரி அடிச்சார், அவளெல்லாம் ரெஸ்ட் எடுத்துக்க சொன்னார். அப்புறம் ஒரு விண்ணப்பம் கொடுத்தார், நீங்களா ரொம்ப பூஜிக்க வேண்டியவர்கள், நான் இங்க கூடிய சீக்கிரம் 4 நாளைக்கு ஒரு யாகம் ஆரம்பிக்க போறேன், அந்த யாகத்துக்கு நீங்களாம் கூட இருங்கள். யாகத்துக்கு பிராமணால நான் ரிச்சுக்கெல்லாம் சொல்லியிருக்கேன், என்றால் நீங்க பெரியவாள்லாம் வந்திருக்க, உங்களை பூஜிக்காம விடக்கூடாது, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அந்த யாகத்தை வந்து கலந்துக்கிறவாளுக்கெல்லாம் என்ன தட்சிணை கொடுக்க போறேனோ அதே மரியாதை உங்களுக்கும் பண்றேன், நீங்க இருப்பா அப்படின்னு அஸ்வபதியானவர் இந்த உதாரகர் 6 பேருக்கு சொன்னார்கள். ஆனா அவர்கள்லாம் என்ன பண்ணினார்கள், யோஜனை பண்ணார்கள். என்ன யோஜனை அப்படின்னு கேட்டாங்க, ஒருத்தர் ஒரு பொருள் கொடுக்கிறேன்னு சொன்னா உடனே கை நீட்டக்கூடாது. ஏன் அப்படின்னு கேட்டா இவெல்லாம் ஆத்ம வித்தியை கிரகிக்க வந்தவர்கள் அல்லவா. பொருள் மூலியமாக அன்னமூலானி பாபானி தனமூலானி பாபானின்னு சாலத்தினாலையும் பொருள்னாலையும் அவ பாவம் நம்மள்கிட்ட வருதுன்னு சொல்லணும். ஒரு ராத்திரி போய் சாப்பிட்டோம் என்றால் அவ என்ன எண்ணத்தோட போடுறா சொல்லணும். அவளுக்கு எத்தனையோ சிரமங்கள் இருந்தா கூட 4 பேர் வரேன் அப்படின்னு உடனே ஏற்பாடு பண்ணி அப்படியே மாலை எடுத்தது அப்படியான 2 பேரான சாப்பிட்டு தான் போகணும். அப்படி வரப்போகுது புரட்டாசி மாசம். கருப்படியில எங்காச்சும் 2 பேரான சாப்பிட்டு தான் போகணும் அப்படிங்கிறா. ஏன் சாப்பிட்டு தான் போகணுங்கிறா அப்படின்னு கேட்டாக்க, எவ்வளவு கருப்படியா இருந்தாலும் என்ன கேட்டாலும் இந்த மாலை பட்சத்துல சாப்பாடு கூட ரொம்ப புண்ணியம், நம்ம பண்ண பாவங்கள்லாம் போகும் அப்படிங்கிற எண்ணத்தோடு தான் அவளுக்கு வந்து சாப்பாடு போடுறா. அந்த மாதிரியாக இவர்கள் விசாரம் பண்ணக்கூடியவர்கள், பணத்தை கொடுத்தா உடனே வாங்கிக்கூடியவர்கள் இல்லை. ஆனா இந்த விசாரணை இவன்கிட்ட பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இவன் பிரம்மஞானி, இந்த ராஜாவா இருக்கானே, இவன் கொடுக்கக்கூடிய திரவியம் சுத்தமான திரவியமா தான் இருக்கும். அதனால அவர்கள் என்ன பண்ணார்கள், மகாராஜா போய் சொன்னார்கள், நீங்கள் எனக்கு எங்களுக்கு ரொம்ப மதிப்பு கொடுக்கும், நீங்க வந்து யாகத்துல இருந்து மரியாதையை வாங்கி போன்னு சொல்லுகிறீர்கள், இருந்தாலும் நாங்கள்லாம் வந்து அவ்வளவு தூரம் தங்கத்துக்கு ஆசைப்படல, உங்கள்கிட்ட அந்த பிரம்ம வித்தியை தெரிஞ்சுட்டு போகணுங்கிற எண்ணத்தோடு தான் நாங்கள்லாம் வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னார்கள். ஏன் ராஜா சொன்னார், ஏன் இவாள இந்த மாதிரி சொன்னார்கள் அப்படின்னா இதுக்கெல்லாம் காரணம். ராஜா என்ன நினைச்சான், நம்ம க்ஷத்ரியன், நமக்கு மேற்பட்டவர்கள் இவர்கள் பிராமணர்கள், இந்த பிராமணாளுக்கு நம்ம உபதேசம் பண்றது அப்படிங்கிறது 2வது பட்சம்தான். அவதான் நமக்கு உபதேசம் பண்ணதான், நம்ம அவளுக்கு உபதேசம் பண்ணக்கூடாது. இந்த விஷயத்துல அவளுக்கு தெரியாத விஷயத்தை தெரிஞ்சு நான் எக்ஸ்பர்ட்டா இருந்தாலும் இந்த விஷயத்தை நான் வந்து குருங்கிற ஸ்தானத்துல இருந்து சொல்லக்கூடாது. அதான் பீஷ்மர் உபதேசம் பண்ணும்போது நமோ தர்மாய மகதே நம கிருஷ்ணாய வேதசே பிராமணேபியோ நமஸ்கிருத்தேங்கிறார் மகாபாரதத்துல. நான் மேலே ஏறி பேசக்கூடியவன் அல்ல, நான் க்ஷத்ரியன், நான் ஏதோ கிருஷ்ணன் சொல்றா நான் தர்மம் சொல்ல ஆரம்பிக்கிறேன், மேலே சொல்லக்கூடிய தர்மத்தை இவர்கள்லாம் எனக்கு அங்கீகாரம் பண்ண வேண்டும். தர்மத்துக்கு நமஸ்காரம், தர்மகோப்தாவான கிருஷ்ணனுக்கு நமஸ்காரம், தர்மத்தையே சொல்றதுக்கு முழு தகுதியுடைய பிராமணாளுக்கு நமஸ்காரம், பிராமணேபியோ நமஸ்கிருத்தேன்னு பீஷ்மாச்சாரியார் சொல்றார். அதனால அஸ்வபதி என்ன நினைக்கிறான், நம்ம இவாளுக்கு என்னமா அந்த விஷயங்களை சொல்றது அப்படின்னு யோசனை பண்ணினா, அதோட கூட இவாளை தங்க வைப்போம், தட்சிணை கொடுத்தா அவ பெற்றுக்களால பார்ப்போம் அப்படிங்கிற 2 காரணத்தோடு தான் அவன் இருந்தான். அவர்கள்லாம் பணத்துல ஆசை இல்லாம சரி இருந்துட்டு போறேன், ஒரு வாரம் வந்துட்டு போறேன் அப்படின்னு சாதாரணமா சொல்லக்கூடியவர்கள் மாதிரி சொல்லாமல் அவர்கள்லாம் இல்லை நீங்க படிப்பை மட்டும் சொல்லி கொடுத்தா போறோம், நீங்க திரவியம் எனக்கு ஒன்றும் தேவையில்லை, நாங்க உடனே கிளம்புறோம் அப்படின்னு சொன்ன உடனே அவளுக்கு பணத்துல ஆசை இல்லை அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு அவனுக்கு சொன்னான். அந்த அஸ்வபதியான அந்த 6 பேர், நான் பகவானை அந்த பரபிரம்மத்தை எப்படி உள்ள தியானம் பண்றேன் தெரியுமா, வைஸ்வானர ஸ்வரூபியா தியானம் பண்றேன் அப்படின்னு நான் அஸ்வபதி. வைஸ்வானரோகினி அப்படின்னு ஒத்தத்துடைய வயத்திலையும் வைஸ்வானர ரூபியாக பகவான் இருக்கிறான். அதான் பகவான் கீதையில சொல்றார், அகம் வைஸ்வானரோ பூத்வாபாயினாம் தேவார்த்திதா. ஹே அர்ஜுனா, நான் தாண்டா எறும்பு வயத்திலையும் இருக்கேன், நான் தாண்டா ஒரு ஈ வயத்திலையும் இருக்கேன், பிராணினாம் தேகமா
எல்லா உலகத்தில் உள்ள ஆகாரம் சாப்பிடக்கூடிய அனைத்து ஜீவராசிகள் வயத்திலையும் நான் தான் வைஸ்வராகியா இருந்துட்டு அவளுக்கு டைஜஷன் பண்றேன், ஜீர்ணம் பண்ணி கொடுக்குறேன்னு பகவான் சொல்றான் அல்லவா. அந்த பகவானை நான் அந்த ஜீர்ணம் பண்ணி வைக்கக்கூடிய அந்த வைஸ்வானர ஸ்வரூபியா தான் அந்த பகவானை தியானம் பண்றேன். ஸோ நம்ம ஆகாரம் பண்ணக்கூடியதான் அந்த பகவான் தான் ஜீர்ணம் பண்ணி வைக்கிறார். அந்த பகவானுக்கு சாதாரணமா நம்ம ஏதோ ஆகாரம் ஹோம குண்டத்துல வரையை தூக்கி போடுறாப்புல, கட்டையை தூக்கி போடுறாப்புல, இந்தனத்தை போடுறாப்புல இருக்கக்கூடாது. நம்ம போடக்கூடிய ஆகாரங்கள் இன்னும் சொல்லப்போனா அதுக்கு ஹோமம் பண்றாப்புல இருக்க வேண்டும். அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம ரிஷிகள்லாம் நீங்க இஷ்டத்துக்கு எவ்வளவு பின்னாடி சாப்பிட்டாலும் முதல்ல இந்த பிராணங்களுக்கு இந்த வைஸ்வானராகிக்கு ஹோமம் பண்ணி விட்டு சாப்பிடுங்கள் அப்படிங்கிறதுக்காக தான் ரொம்ப நியமத்தோட முதல்ல சுசுபர்ணம் சொல்லி மடியாக சமைச்சு பகவானுக்கு நிவேதனம் பண்ணி பைஸ்வதேவம் பண்ணி காக்காவுக்கு வரி போட்டுட்டோ பக்கத்துல நல்ல பந்தி பாவனர்களா உள்ளவர்களை பக்கத்துல உட்காந்து வச்சுட்டு பரிகேஷனம் பண்ணி அமுதோபஸ்தம் பண்ணி என்ன பண்றோம்னு கேட்டா பிராணாயஸ்வா அபானாயஸ்வா யானாயஸ்வா அப்படிங்கிற மந்திரங்களை சொல்லி ஆகுதியாக செய்கிறோம். இது பிராணாகுதின்னு பேரு, பிராணாக்னிஹோத்திரம்னு பேரு. இது சாந்தோக்கியத்துல பிராணாயஸ்வாஹேதி பிராணஸ்திருப்யதி பிராணே திருப்யதி அப்படின்னு ஒரு ஒரு ஹோமத்துக்கு யாரார் இதுல இருந்து சந்தோஷம் அடைகிறார்கள் திருப்தி அடைகிறார்கள் சொல்லப்படுறது. பிராணாயஸ்வா அப்படின்னு சொல்றதுனால இந்த நம்ம சரீரத்துல சஞ்சாரம் பண்ணக்கூடிய முதல்ல பிராணன், அடுத்தபடியாக நம்மளுடைய இந்திரியமா உள்ள கண்ணுக்கு அதிதேவதையா உள்ள சூரியதேவன் முதலியவர்களாம் திருப்தி அடைகிறார்களாம். பிராணாயஸ்வான்னு வாயில 2 வறுக்க போட்டு அதுல பல்ல படாமல் உள்ள விழுங்கிறதுனால. அடுத்தது அபானாயஸ்வா அப்படிங்கிறதுனால அபானம் சொல்லக்கூடிய வாயுவானவன். அடுத்தபடியாக வாக் தேவதை, வாக்குக்கு அதிதேவதையான அக்னி தேவன் அவர்கள்லாம் திருப்தி அடைகிறார்கள் 2வது ஹோமத்தினால. 3வது தியானாயஸ்வா அப்படின்னு சொல்றதுனால தியானங்கிற வாயு தேவதை. அப்புறம் இந்த ஸ்ரோத்ரேந்திரியம், அதே மாதிரியாக அதுக்கு அதிதேவதையா உள்ள சந்திரன், இவா 3 பேர்கள் திருப்தி அடைகிறார்கள். அடுத்தது உதானாயஸ்வா அப்படின்னு சொல்றதுனால உதானன்னு சொல்லக்கூடிய வாயு, ஆகாச தேவன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களாம் திருப்தி அடைகிறார்கள். சமானாயஸ்வா அப்படிங்கிறதுனால சமானன்னு சொல்லக்கூடிய வாயு தேவதை, மனசு, பர்ஜன்ய தேவதை அப்படின்னு சொல்லக்கூடியவர்களால் திருப்தி அடைகிறார்கள். பிரம்மணே ஸ்வாஹா அப்படின்னு சொல்றதால பரபிரம்மே திருப்தி அடைகிறது. இதை தெரிஞ்சு நான் புதுஷா சசங்க சக்கரம் சகரீட குண்டலம் சபீதவஸ்திரம் சரசீருகேஷம் அப்படின்லாம் தியானம் பண்ணாமல் ஊரே கல்பத்ருமஸ்ய துத கனகரிபம் சாரு பத்மாசனஸ்தம் அப்படின்லாம் தியானம் பண்ணாம யாயே பத்மாசனஸ்தாம் விகசிதவதனாம் அப்படின்லாம் தியானம் பண்றாம சாப்பிட்றத எந்த பகவான் உள்ள இருந்து ஜீர்ணம் பண்ணி கொடுக்குறானோ அவனே பரபிரம்மம் அப்படிங்கிற எண்ணத்தோடு தான் நான் உபாசிச்சுட்டு இருக்கேன். அது எனக்கு பரிபூர்ணமா பலன் அளிக்கிறது. அதனால என்னுடைய புத்தி நல்ல புத்தியா இருக்கு, சாத்விகமான புத்தியா இருக்கு, சாத்விகமான ஆகாரத்தையும் சாப்பிட்றேன். இப்படி சொல்லப்போனா நம்ம சாப்பிட்றவைகள்லாம் உள்ள பகவானுக்கு ஆகுதின்னா கண்ட கண்டத்தை சாப்பிடுமா? கண்ட இடத்துல சாப்பிடுவோமா? கண்டவர்கள் தயார் பண்ணத்தை சாப்பிடுவோமா? இன்னும் சொல்லப்போனா விலைக்கு வாங்கி சாப்பிடுவோமா? இத்தனையும் நிஷேதம் ஆகிறது. நம்ம ஆகாரம் பண்ணக்கூடியவைகள்லாம் பகவானுக்கு போய் உள்ள போய் சேர்றது. பகவான் புரிய முடியாம சொல்றார் கீதையில, அகம் வைஸ்வானோ மூக்கா பிராணினாம் தேகவாசிதா பிராணாபான சமாஜித்தா பச்சாமியன்னம் சதுர்விதம் அப்படின்னு. அர்ஜுனா, நான் தான்ப்பா உள்ள இருந்துட்டு 4 விதமான ஆகாரத்தையும் நான் தாண்டா சாப்பிட்றேன், நான் தாண்டா ஜீரணம் பண்றேன் அப்படின்னு சொல்றதுனாலதான் அன்னதானத்துக்கு உயர்ந்த பலன்கள் சொல்லப்பட்டு. அன்னதானத்துக்கு நம்ம சாஸ்திரங்கள் அன்னதானம் பரந்தானம் அப்படின்னு, அன்னதானத்துக்கு மேற்பட்ட ஒரு தானம் கிடையாதுன்னு சொல்றது காரணம் என்னன்னா பகவானும் அன்னஸ்வரூபி, அதை உள்ள ஏற்றுக்கக்கூடிய வைஸ்வானராகியும் பகவானுடைய ஸ்வரூபம் அப்படிங்கிறதுனாலதான் பரிசேஷனம் தெரிஞ்சு பண்ணினார். அதுல சொல்லக்கூடிய பிராணாபுத்தியை நம்ம தெரிஞ்சுட்டு பண்ணினால் அதுவே பெரிய ஹோமம், அதுவே பெரிய அக்னிஹோத்திரம் அப்படின்னு சொல்லப்படுறது. நம்மளுடைய ஆக்கியாயிகைகள்னா எவ்வளவு இதெல்லாம் அனுஷ்டானம் பண்ணக்கூடிய ஜென்மா, எந்த ஜென்மா பகவான் நமக்கு கொடுத்துருக்காள். இன்னும் சொல்லப்போனா இதெல்லாம் புரிஞ்சிக்கக்கூடிய ஜென்மாவாக கொடுத்துருக்காள். சொல்லும் போது இந்த விஷயங்கள்லாம் நமக்கெல்லாம் எவ்வளவு தூரம் ரீச் ஆகுது. அடுத்தபடி பரிகாரம் பண்றது ஒரு கவனம் நமக்கு வர முடியாதுன்னு இந்த கதைகள்லாம் நமக்கு அமைச்சு வச்சிருக்கு. இந்த சபைகள்லாம் அப்படி அமைக்கப்பட்டிருக்கு. இதுல சொல்லப்பட்ட
செய்யக்கூடிய காரியத்தை ஸ்ரத்தையோட அதுல ஒரு ஈடுபாட்டோட வித்யா ஸ்ரத்தையா உபனிஷதா கரோதி ததேவ வீரியவத்தரம் பவதின்னு சொல்றது. நீ தெரிஞ்சுட்டு பண்ணு, ஸ்ரத்தையோட பண்ணு, அதுல ஒரு ஈடுபாட்டோட பண்ணு. நீ பண்ணினேன்னா நீ பண்ணக்கூடிய காரியங்களை ரொம்ப வீரியவத்தரமாக உனக்கு அமையும் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வேத விஷயங்களை பிரகடனப்படுத்தக்கூடிய இந்த சபையானது சூரிய சந்திரர்கள் உள்ள வரியத்தம் லோகத்தில் பிரகாசிக்க வேண்டும். நிறைய மகான்கள்லாம் இருக்கார்கள். இந்த வேத விஷயங்களை சொல்லக்கூடிய மகான்கள்லாம் எத்தனையோ பேர் நம்ம பாரத தேசத்தில் இருக்கார்கள். இன்னும் சொல்லப்போனா ஒருத்தரும் ஒரு விதமாக சொல்லுவார்கள். அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம தான் உபயோகப்படுத்திக்கணும். இந்த வேத பரிபாலன சபையில என்ன உபன்யாசம்னு போட்டிருந்தாலும் யார் சொல்றான்னு கேட்டாலும் பரிசீலனை பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம அதிகாரம் பண்ண வேண்டிய விஷயத்தை தான் அவ சொல்ல போறா அப்படிங்கிற எண்ணத்தோட சிரத்தையோட வந்து கேட்டு ஆச்சாரியாவோட கிருபைக்கு ஆத்மைக்கு பாத்திரமாக ஆகி லோகக்ஷேமத்தை பகவான் பரிபூர்ணமாக ஏற்படுத்தணும்னு நல்ல சன்னிவேசத்துல பகவானுடைய சந்நிதியில சங்கராலயத்தில் சங்கருடைய இடம் அல்லவா கைலாச சிகரே ரம்யே சங்கரஸ்ய சிவாலயேன்னு சொல்லப்பட்ட சங்கராலயம்னாலே பரமேஸ்வருடைய இடம்னு அர்த்தம். உயர்ந்த இடத்துல நம்ம எல்லோரும் பரமேஸ்வருடைய சந்நிதியில இதை பிரார்த்திப்போமாக. லோகா சம்ஸ்கா ஸ்ரீனோம் கல்யாண ரூபாய கலௌ ஜனானாம் கல்யாணதாத்ரே கருணாசுதாப்தே கம்வாதி திவ்யாயுத சத்யராய வாதாலயாதீஷ நமோ நமஸ்தே நாராயண 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 गोपिका जीवनस्मरणं नमः पार्वतीपतये सद्गुरुस्वामिनः श्री आञ्जनेयस्वामिनः परिपालयन्तान्यायेन मार्गेण महीमीशाः गोब्राह्मणेभ्यः शुभमभिरहितं लोकाः समस्ताः श्रीनो भवन्तु।